ஏன் நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். நல்லா பேசுனாங்கன்னா கேட்போம், இல்லைன்னா பார்ப்போம். இல்லை நல்லா உட்காந்து கேட்கலாங்க. நான் பிரீத்திக்கு நான் கேரண்டின்னு ஒரு அம்மா சொல்லுது, அதெல்லாம் நம்புகிறோம். நாங்கள் நல்லா பேசுவோம், நானே கேரண்டி கொடுக்காம இப்படி. அதனால் நல்லா நீங்கள் அருமையாக இருந்து கேட்கலாம். ஒரு பெரிய மகிழ்வு என்ன அப்படின்னா, நம்ம வாயில் சாப்பிட்ட உணவு வயிற்றுக்கு போனால் ஒரு 3 மணி நேரம் இருக்கும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். ஏன்னா திருவள்ளுவரே சொல்கிறாரு, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அப்படின்னு சொல்கிற போது சாப்பிட்டது செரிச்சிட்டா போதும்ன்றாரு. அப்படி இங்கே இருக்கக்கூடிய உணவு இங்கே போனால் 3 மணி நேரம் தான். ஆனால் அந்த செவியில் கேட்கக்கூடிய ஒரு செய்தி நம்முடைய மனதிலேயோ நம்முடைய அறிவிலையோ சென்று தங்குமானால் அது 7 ஜென்மத்துக்கு மறக்கக்கூடாது. ஒருமைக்கண் தான்கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. இங்கே எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, இந்த குழந்தைகள் கையெழுத்து வாங்க வந்தபோது ஒருத்தர் ஓவியம் வரைஞ்சிட்டு வர்றாரு. ஒரு வள்ளிநாயகம் இங்கே வந்திருக்காரு நினைக்கிறேன், ஓவியர் அந்த இருக்கார், ஓவியம் வரைஞ்சிட்டு வர்றாரு. இன்னொருத்தர் வந்து கதை எழுதி கொண்டு கொடுக்குறாரு. இப்போ எங்களுக்கு தந்த புத்தகங்கள் கூட படைப்பாளர்களில் பல மாணவ மாணவியர் ஆசிரியர்கள் எழுதின புத்தகம்னாங்க. அதுக்கு மேலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றிங்களா. ஒரு குழந்தை சாப்பீஸ் மாதிரி கொண்டு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து, அது என்னப்பா கருப்பாக இருக்கு எப்படி எழுதுறதுன்னு கேட்டேன். சும்மா எழுதுங்கன்னா ஸ்லேட்டில் எழுத வச்சிருச்சு என்னையே. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-55 வருஷத்துக்கு எழுதுனது இப்போ திருப்பி நான் ஸ்லேட்டில் எழுத வச்ச அந்த குழந்தைக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் மகிழ்வோடு தெரிவிச்சுக்கிறேன். என்னென்ன விதமான கலைகள் இருக்கு பாருங்க. ஆய கலைகள் 4 ஏய உணர்விக்கும் எம்மம்மை தூய உருப்பழிங்கு போழ்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர். யாரு? கம்பன் சரஸ்வதியை பாடுகின்ற பாட்டு. இதில் ஆய கலைகள் 64ங்கிறாங்க. அந்த 64ல் பேச்சுக்கலையும் உண்டு. நானே பேசும் கலைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். போகிறப்ப வாங்கிட்டு போங்க. ஒன்றும் நான் விற்பனைக்காக சொல்ல, மேடையில் பேசுகிறதுனா எதுக்காகனா எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்காக. நமக்கு முன்னோர்கள் காட்டிய வழியின்படி பேச்சாளராக மேடையில் பேச அப்படின்னு பல்வேறு பெருமக்கள் எழுதின அந்த செய்தி என்னுடைய 30 ஆண்டு கால அந்த புத்தகம் எழுதுகிற போது சொல்கிறேன். இன்றைக்கி நான் பேச்சுலருக்கு வந்து 50 ஆண்டு முடிஞ்சு அதுக்கு விழாலாம் எடுத்துட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த மேடை அனுபவத்தை பூரா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா அதில் நான் பயன்படுத்தியிருப்பேன். இப்போ வரவேற்புரை சொல்கிறதுனா எப்படி சொல்லணும், வாழ்த்துறை சொல்கிறதுனா என்ன சொல்லக்கூடாது, முக்கியமாக திருமண மேடைகளில் என்ன பேசணும், அதே போல் ஒரு நல்ல நிகழ்வுக்கு தலைமையேற்க சொன்னால் தலைமை உரை எப்படி இருக்க வேண்டும், நன்றி உரை எப்படி கூறணும், இதெல்லாம் சொல்லியிருப்பேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நன்றி உரை சொல்கிறப்ப பெரும்பாலும் யார் இருப்பாங்கன்னா அவர் மட்டும்தான் இருப்பார். உங்களுக்கு தெரியும். இத்தனைக்கும் உரைகளிலே சிறந்த உரை நன்றி உரைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதோட முடிஞ்சு போயிருக்குல்ல. அதுக்காக அந்த நன்றி உரை சொல்ல வரவருக்கு நான் அதில் ஒரு யோசனை, அது நீங்களும் கூட கடைப்பிடிக்க. என்ன தெரியுமா, வந்த உடனே முதல்ல ஒரு அறிவிப்பு அப்படின்னு ஆரம்பிக்கணும். அப்படின்னே எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க, நன்றி அப்படின்னு சொல்லி போயிடணும், அவ்வளோதான். அதாவது என்னன்னா அந்த கவர்கின்ற முறையில் இல்லையா, அருமையாக பாட தெரிஞ்சா ஒரு கணீருங்கிற குரலில் சீர்காழி கோவிந்தராஜனுடைய பாட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி குரலில் ஒரு பாட்டை பாடிட்டோம்னா எல்லாரும் என்னன்னு திரும்புவாங்க பாருங்க, நன்றியை சொல்லி முடிச்சிடலாம். இது வேறு வழி கிடையாது. இது சின்ன சின்ன டிப்ஸோடு அந்த புத்தகம் எழுதியிருப்பேன். இப்போ மேடை பேச்சுக்கு வர்ற போது எத்தனை விஷயங்கள் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நல்ல ஒரு பட்டிமன்ற நிகழ்வுக்கு எங்களை அன்போடு அழைத்திருக்கிறார்கள். இதில் எங்களுக்கு என்ன பெருமை அப்படின்னா, ஐயா தோப்பா அவர்களுடைய நூல்கள் எல்லாம் அரசுடைமையாகி இன்றைக்கு எல்லா இடங்கள்லையும் இருக்குது. அவருடைய திருவுருவச் சிலையை நிறுவுவதற்காக எல்லோரும் அதற்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கமும் அதற்கு செவிசாய்த்திருக்கிறது. விரைவில் அவருடைய திருவுருவச் சிலையை நாம் நெல்லையிலே காண இருக்கின்றோம் என்பதையும் மகிழ்வோடு தெரிவித்து, அதற்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும், அரசினுடைய ஆதரவு வேண்டும் என்பதையும் சொல்லி, இன்றைய நிகழ்ச்சியிலே பட்டிமன்ற நிகழ்ச்சியிலே
வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கின்ற பேச்சாளர், மனித மனத்தை மென்மைப்படுத்துவது எது என்று ஒரு கேள்வி கேட்டு, கலையா இலக்கியமா, எது மனித மனத்தை மென்மைப்படுத்துகிறது, இதான் இன்னைக்கு தலைப்பு. ஏன்னா நீங்கள் வெளியே போய் என்ன தலைப்பில் பேசுகிறாங்க என்னன்னு தெரியல, பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு 5 பேர், அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ ஹோட்டலுக்கு போனால் கூட அதை என்ன சாப்பிட்டோம்னு சொல்ல தெரியல எனக்கெல்லாம். அது புது புது பேராக இருக்குது. அதாவது ஐஸ்கிரீம்னா குளிர்ச்சியாக தானே இருக்கும், அது சூடாக கொண்டு வர்றாங்க. இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களே ஆள் கூட்டு வந்து இப்போ டிவி மாதிரி ஆக போகுது. இந்த இப்போ நல்லா ஐயா சிரிக்கிறலாம் படம் எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக சொல்கிறேன், நல்லா கைதட்டிச்சு, நான் வச்சு கைதட்டி சிரிக்க கல்லான்னு கேட்குறாமல்ல. நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்ச தருசன் முகனு கேள் சேர் செஞ்சப்புடை மாலை சிறந்திட செஞ்சப்புடை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம். கந்தர் அனுபூதி. எப்போவுமே பாட்டு சொன்னால் வாரியார் சாமி சொல்கிற மாதிரி யார் எழுதுனது, அவர் பேர் என்ன, பாட்டு என்னன்னு சொல்லிவிடணும். ஏன்னா இப்போ வர வர எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, பாரதியார் கவிதையும் அவங்க கவிதை மாதிரி சொல்கிறாங்க. காலை எழுந்தவுடன் படிப்பு என்று நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். இது பாரதியார் எழுதுறாங்க, அவர் எழுதியிருக்காரா, பரவாயில்ல எழுதிட்டு போகிறாரு. அருணகிரிநாதருடைய கந்தர் அனுபூதி. கல் மாதிரி இருக்கக்கூடிய இந்த மனம், இதில் அகந்தை எப்படி இருக்குமா, அதில் கிழங்கு மாதிரி இருக்குமா. எப்போவுமே கிழங்கு பூமிக்கு அடியில் விளையும். அதை எடுக்கணும்னா சாதாரணம் அல்ல. அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுத்து தொழும்பருள கோயில் கேற்றும் விளக்கே. குமரகுருபர் பாடின சிறுவைகுண்டத்துக்காரரு யார, மீனாட்சி அம்மையை பாடுறாரு. மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ்ல வருகை பருவத்தில் பாடுறாரு. துடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நரைபெழுத்த துறைத்தீன் தமிழின் ஒழுகுனரும் சத்திரேன்னு கேட்கப்படாது. இதெல்லாம் கேட்காம இருக்கணும். இதைத்தான் பல பேர் கேள்வியாக யோசிச்சுட்டு வருவாங்க. இன்னும் சில பேர் பிள்ளைகள்கிட்ட போய் பேசி கொடுத்துட்டு தான் கேட்பாங்க. நான் ஒரு வீட்டில் பார்த்தேங்க, ஒரு சின்ன குழந்தை, அந்த வந்தவர் அந்த குழந்தைகிட்ட ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறாரு. எங்கே கண்ணு எங்கே இருக்குது காட்டு அப்படிங்கிறாரு. உடனே அந்த குழந்தை எப்படி அப்படிங்குது. காது இந்தா அப்படி, வாய் அப்படின்னு சொல்லுது. இப்போ அவர் சும்மா இருக்க வேண்டியதானே. மூளை அப்படின்னாரு. மூளை எங்கே இருக்கு? அந்த குழந்தை தயங்கவே இல்லைங்க, எழுத்த கடையில் அப்படின்னு சொல்லிச்சு. எழுத்தாப்புல மட்டன் கடை இருக்கு, அங்கே மூளை விற்பாங்களா, எழுத்த கடையில் அப்படிங்குது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு மூளை இருக்குங்கிற விஷயமே இதை வச்சு தான் அனுமானித்து சொல்கிறோம். சரி, அதுபோல் மனம் என்பது என்ன என்றால் எண்ணம், சிந்தனை. அது என்ன சொல்லிடுறேனே, இப்போ செருப்பை போட்டு உள்ளே வரலான்னு சொல்கிறோம், கலட்டி போட்டு தான் வந்து உட்காரணும்னு சொன்னால் எத்தனை பேருக்கு உயிர் அச்சம் ஏற்படும், பதப்பதைக்கும் மனசு. அப்படியே காலில் போட்ட செருப்பை கழட்டி போட்டு வந்தால் படுற பாடு. நானும் என் மனைவியும் ஒரு தடவை காரைக்குடி கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அங்கே வீட்டுக்குள்ளே தான் கல்யாணம் நடக்கும். அப்போ செருப்பை வெளியே போட்டு போயிட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் என்ன நினச்சேன், நம்ம ஊரெல்லாம் கிண்டல் பண்ணுறோம், நம்ம வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே போய் பேசுவோம்னு என் செருப்பை தேடினா காணோம்னா என்ன அர்த்தம், 300 செருப்பு கிடக்குது, அதை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் என் மனைவிட்டு வந்து கேட்டேன், எங்கே போட்ட செருப்பை? அவங்க சொன்னாங்க, அந்த வாஷ் பேஷன்கிட்ட போய் பாருங்களேன். அங்கே போய் பார்த்தேன், அங்கேயும் காணோம். திருப்பி வந்தேன், அவங்க சொன்னாங்க, இங்கே பாருங்க படிக்கட்டு, அந்த வாஷ் பேஷன், அது ரெண்டுக்கு நடுவில் போய் பாருங்கள், கரெக்டாக இருந்துச்சுங்க. பெண்கள் எவ்வளோ ஞாபக சக்தி உடையவர்கள் பாருங்க. அப்புறம் நான் போய் காலை இப்படி வச்சேங்க என் செருப்பில் போடுறதுக்கு. என் பின்னாடி இருந்த ஒருத்தர் என் தோலை பிடிச்சிக்கிட்டான். அந்த செருப்பை நான் பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னா. அவன் என்னை செருப்பு திருடுன்னு நினச்சிருந்துருக்கான். நான் போயிட்டு வர்றேன்னா நல்ல செருப்பாக தேடுறனாக்குன்னு நினச்சிருக்கான். நான் அந்த கையை தட்டி விட்டு, இங்கே இது ஏன் செருப்பு அப்படின்னேன். நானும் அப்படித்தான் சொல்லுவேன் அப்படிங்கிறா. அவன் என்ன செய்வீங்க? இப்போ நம்ம செருப்பு மட்டும் வெளியே கிடந்தா மனசு ஓடிட்டு ஓடியாரும். சில பேர் விமானத்தில் ஏறின பிறகு கூட பூட்டமா சரியா அப்படின்னு யோசிச்சு வந்துடுறீங்களா வீட்டை? சில பேர் பூட்டை இழுத்து பார்ப்பாங்க, சில பேர் தொங்கி பார்ப்பான்,
சில பேர் ஒளிஞ்சிருந்து தான் பார்ப்பாங்க, நம்ம போன பிறகு யார் வர்றாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு. இந்த மனம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு இங்கே போயிட்டு இங்கே போயிட்டு வரும். அதனால தான் மகாபாரதத்தில் நச்சுப்பைகை சர்க்கத்தில் தர்மனிடத்தில் பேசுகின்ற அந்த யட்சன்கிறவன் யாருன்னா ஒரு அரூபி, அவனுடைய உருவம் தெரியாது. அவன் என்ன சொல்கிறான், அவன் கேள்விகள் கேட்குறான். அதில் முதல் கேள்வியே உலகத்திலேயே வேகமானது எதுன்னு கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான் மனம் அப்படிங்கிறான். உலகத்திலேயே வேகமானது ராக்கெட்லாம் கிடையாதான். ஏன்னா நம்ம மனம் நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிட்டு வரும். இப்போ நீங்கள் உட்காந்துட்டு தானே இருக்கீங்க, என்னை பார்க்குற மாதிரி தானே இருக்கீங்க, கேட்குற மாதிரி தானே இருக்கீங்க. ஆனால் மனசுக்குள்ளே என்னென்ன நினைக்கிறீங்க, எப்போ இவர் பேசி நபிங்கெல்லாம் பேசி நமக்கு பஸ்ஸு கிடைக்குமா என்னன்னு தெரில. நேற்று பெரம்பலூரில் பேசுகிறப்பங்க இப்போ பட்டிமன்றத்தில் ஒருத்தர் ஒரு சின்ன பையன் என்கிட்ட ஒரு புத்தகம் வெளியிட சொன்னார். வாங்கி பார்த்தேன். அதில் என் படமெல்லாம் போட்டுருந்துச்சு. என்னை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இல்லை போனவட்ட உங்கள் பேச்சு கேட்டப்போ பஸ்ஸை விட்டுட்டேன், அதனால அப்படியே அவங்க ஆளுகள்லாம் யார் யார் பேச்சு கேட்குறப்ப பஸ்ஸை விட்டேன்னு படம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறா. புத்தகமே எழுதியிருக்காப்புல. இலக்கிய ஆர்வம் வேண்டியதுதான். அதுக்கு எங்களை குற்றவாளி மாதிரியே படம் போடுவாங்க. நல்லா இருக்குது. இப்போ இந்த மனம் இருக்கு பாருங்க, மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் கேட்டிருக்கோம். என் மனசையே உன்கிட்ட தந்துட்டேன். எத்தனை பேருக்கு அது என்னன்னு தெரியாது, அதனால் அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க. சில பேர் பல பேருக்கு கொடுத்துருவாங்க. நான் என் வாழ்நாளில் முதல்ல உனக்கு என் மனசை கொடுக்குறேன். இப்போ 14ஆம் தேதி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வர்ற 14ஆம் தேதி என்னது தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, தெரிஞ்சாலும் பரவாயில்ல. பிப்ரவரி 14 வேற ஒன்றும் இல்லை. சரி, ரொம்ப அமைதியாக இருக்கீங்களே. சரி. இப்போ இந்த மனம் மென்மையானதாக மாற வேண்டுமென்றால் அதற்கு துணை நிற்பது எது? கலை அப்படின்னு பேச 2 பேர் வந்திருக்காங்க, இலக்கியம்னு பேச 2 பேர் வந்திருக்காங்க. கலை நான் சொல்லிட்டேன், ஆயக்கலைகள். இலக்கியம்ங்கிறப்ப சாதாரணம் கிடையாது. அது ஒரு இலக்கை நோக்கி நம்மை செலுத்துவது. அது நம்மகிட்ட இருக்கக்கூடிய இலக்கியம் இருக்கே, தொல்காப்பியம் தொடங்கி இன்றைக்கு இன்னைக்கு ஆலையில் வெளியிட்ட புத்தகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இலக்கியம்தான். ஏன் கீழடி இன்னொரு 4 அடி தோண்டணும்னு வச்சுக்கோங்க, மனுஷன் தமிழன் தான் கண்டுபிடிச்சு போடலாம். அதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. பொய்யும் இல்லைங்க அது. ஏன்னா சில நாட்டில் மனிதர்கள் இருக்காங்க, அவர்கள்ட்ட ஒலி இருக்கு மொழி இல்லை. நல்லா கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா தான் தெரியும். ஒலி இருக்கு மொழி இல்லை. சில நாட்டில் மொழி இருக்கு இலக்கியம் இல்லை. சில நாட்டில் இலக்கியமும் மொழி இருந்தாலும் கல்வி அறிவு இல்லாமல் இருக்காங்க. நம்மகிட்ட தாங்க மொழி இருக்கு, விழி இருக்கு, படிக்க வழி இருக்கு, இலக்கியங்கள் ஆயிரக்கணக்கில் நம்மிடத்தில் இருக்கு என்றால் மொழியும் வழியும் விழியும் நம்மிடத்தில் உண்டு. எப்படி இப்படி பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது கண்ணாசன் பாட்டு. எதில் தெரியுமா? ஆண்டவன் கட்டளைன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? அதில் அவர் ப்ரொஃபஸராக வருவார் சிவாஜி. அவரை பாடாப்படுத்த அந்த அம்மா யார்? இந்த தேவிகா. காதலில் தான், வேற என்ன பாடாப்படுத்த போது? அழகேவா அருகேவான்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் தான் மொழி இல்லாத பறவை எல்லாம் காதலிக்குதேப்பா, உனக்கு மொழி இருந்தோம், நல்ல விழி இருந்தோம், என்னை காதலிக்கிறதுக்கு வழி இருந்தோம், நீ ஏன் பேசாமல் இருக்க அப்படின்னு இந்த பாட்டை உடனே போய் கேட்டுருங்க. அருமையான பாட்டு. அவ்வளவு அழகேவா அருகேவான்னு சுசிலா குரலில் கேட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். பாட்டு தெரிஞ்சால் பாடிருங்கம்மா. வேண்டாம், இந்த சிலபஸ் இல்லாத சொல்லக்கூடாது. திடீர்னு ஒன்று சொல்லி அதை பாடுங்கள்லாம் சொல்லக்கூடாது, இருக்கட்டும். இப்போ இந்த மொழி என்ற இலக்கியம் நம்முடைய மனதை மென்மைப்படுத்துகிறதா? கலை மென்மைப்படுத்துகிறதா? இதுதான் இப்போ பேச போகிறோம். இப்போ நான் தலைப்பு சொல்லிட்டேன். அடுத்து இப்போ படம் போடுறதுக்கு முதல்ல டைட்டில் பார்த்துருவோம். எங்கள் ஊரில் ஒரு இங்கிலீஷ் படமாக போடுற தேட்டர் இருக்குது. படம் பார்த்து வெளியே பேர் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? என்ன படம் பார்த்தோம்னு சொல்ல தெரியாது. அதை தான் நான் இப்போ சொன்னேன். இப்போல்லாம் ஹோட்டலுக்கு போனால் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மெனு கார்டை பார்த்தா அது முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் இருக்குது ஒன்று, இன்னொன்று தமிழில் இருந்தாலும் அது தமிழ் பேராக தெரியல.
அது இப்போ நம்மளால் அந்த உணவு நம்ம இட்லின்னு கேட்டோம்னா சிரிக்கிறீங்க, இன்னமா இட்லி திங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. வணக்கம். இட்லி தோசைலாம் சொல்லக்கூடாது, நம்ம அங்கே போய் ஏதாவது ஒரு புது விஷயம் சொல்லணும். சரி, இப்போ இதில் வந்திருக்கவங்க முதல்ல பேர தலைப்பு சொல்லியாச்சு. இப்போ தலைப்பில் யார் யார் பேச போகிறாங்க, யார் எந்த அணி அப்படின்னு நம்ம பார்த்துட போகிறோம். இலக்கியமே என்று பேசுவதற்கு 2 பேர் வந்திருக்கிறாங்க. 2 பேர். அதில் முதல்ல உட்கார்ந்துருக்கிறவர் அழகப்பா பல்கலைக்கழகம் இருக்கிறது நமக்கு தெரியும், காரைக்குடியில். அழகப்பா கலை அறிவியல் கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர், MA MPhil PhD பட்டங்களை பெற்றவர், பல்வேறு PhDகளை உருவாக்கியிருப்பவர், சொற்சிலம்பர் என்ற பெயரை கொண்டிருக்கக்கூடிய நல்ல தமிழ் வித்தகர் சிதம்பரம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இலக்கியம்தான் மனதை மென்மைப்படுத்தும். இதை ஆமான்னு சொல்றதுக்கு ஒரு பெண்மணியும் வேணும், வேற வழி கிடையாது. ஏன்னா பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறோம் 50%. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கேட்க வேண்டியிருக்கோம், ஆண்களுக்கும் நீங்கள் ஏதாவது பார்த்து செஞ்சீங்கன்னா இந்த பொங்கல் வருதுங்கன்னு தலையை சொறிவோம்ல, அது மாதிரி. அதில் மகளிரும் இன்னைக்கு இணையாக நமக்கு மேலாக எத்தனையோ சாதனைகளை செய்து வருகிறார்கள். அந்த வகையில் இலக்கியங்கள் தான் மனித மனதை மென்மைப்படுத்துகின்றன என்று பேசுவதற்காக நம்முடைய உள்ளூர் கதாநாயகி, இனிய பேச்சாளர், உலகமெல்லாம் சொல்லுகிற போது தன்னுடைய பெயரும் முன்னே வைத்துக்கொண்டு நெல்லை கார்த்திகா என்று தன்னுடைய பெயரோடு பட்டத்தோடு வருகக்கூடிய MA MPhil PhD பட்டங்களை பெற்ற கார்த்திகா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவங்க வானொலியிலையும் தொகுப்பாளராக திகழ்கிறாங்க. அதாவது தொகுப்பாளினி அப்படி வச்சுக்கிடுவோம். அது என்ன சொல்லணும், ஆர்ஜேவா? ஆர்ஜே, ஆமாம். டிஜேன்னா தொலைக்காட்சி தொகுப்பாளர். சரி, இவங்க 2 பேரும் இலக்கியம்தான் மனித மனத்தை மென்மைப்படுத்துது அப்படிலாம் இல்லை, படிக்க தெரியாது என்ன பண்ணுவேன், இப்படி ஒரு கேள்வி வரும்ல. அதனால் எங்களுக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாது. எந்த படமும் நாங்கள் பார்ப்போம். இது சண்டை படமாக இருந்தாலும் சரி, எதையும் பார்ப்போம். நாங்கள் எதாக இருந்தாலும் ரசிப்போம். கலைதான் என்று பேசுவதற்காக 2 பேர் வந்திருக்காங்க. அதில் முதல்ல அமர்ந்திருக்கவர் நாகர்கோயிலிருந்து வர்றார். நல்ல பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர். அதோடு மட்டும் இல்லை, தான் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு பகுதியை முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள், கல்வி பயில முடியாத பிள்ளைகள் என்று ஏதோ அள்ளி கொடுக்குறார் வச்சுக்கோங்க. அப்படியான ஒரு நல்ல மனதுக்காரர், நல்ல பேச்சாளர், நாஞ்சில் நாட்டு நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த பக்கம் ஒரு பெண்மணி இருந்தால் அந்த பக்கம் ஒரு பெண்மணி இருக்கணும். ஏன்னா அதுதான் சிறப்பு. அதில் பேசுவதற்கு வந்திருக்கிறவங்க இவங்களை நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த டிக்டாக்லாம் இருந்தபோது இப்போ தடை செஞ்சுட்டாங்க. இந்த டிக்டாக்ல ஒரு முறை பாட்டு நான் கேட்டேன். இவ்வளோ அழகாக பாடுறாங்களே, யார் இது அப்படின்ட்டு பார்த்தா, அப்புறம் அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். மதுரையில் குயின் மீரா மெட்ரிக் பள்ளியில் இசையாசிரியராக, தமிழாசிரியராக இருக்கிறாங்க. அதுக்கு மேலே என்ன அப்படின்னா, இனிமையாக பாடுறதுனால ஒரு முறை பாரதி ராஜா அவர்களும் அதே போல் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களையும் அவர்களே பார்த்து வியக்கும் அளவுக்கு அவங்களுக்கு முன்னாடி அவர்களுடைய பாட்டையே பாடி அவர்களை மயங்க செய்த பெருமையுடையவர்கள் இன்னைக்கு இங்கே வந்திருக்காங்க. நெல்லையை மயக்குவதற்காக நல்ல சிந்தனையாளர், பேராசிரியை, இசையாசிரியை இந்திரா விஜயலட்சுமி அவர்கள் கலைதான் என்று பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த 2 பேரும் கலை அணி, இது இலக்கிய அணி. இவ்வளோதான். நீங்கள் உட்காருங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுவேன். நான் படக்குன்னு எந்திரிக்கிறாங்க. அப்படிலாம் ஈஸியாக கொடுத்துருவோம் மேடையை. இல்லை முடிச்சிடறேன், பயப்படாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, எவ்வளோ இப்போ நான் தலைப்பு சொல்லிட்டேன், ஆள் சொல்லிட்டேன், எப்படி நேரம் பேசுகிறேன் நான் சொல்லணும்ல. அந்த படம் எவ்வளோ நேரம் ஓடுது அப்படிங்கிறாம்ல. அதுவும் 3 மணி நேர படம்லாம் இப்போ சர்வசாதாரணமாக ஓடுது. இப்போ 4 மணி நேரம் எடுத்துட்டா 2ஆம் பாகம்ன்றாங்க, கட் பண்ணி கொடுத்துட்றான், நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அணித்தலைவர்கள் 10லேருந்து 12 நிமிஷம் பேசுவாங்க. தொடர்ந்து வர்றவங்க அதற்குள்ளாக பேசுவார்கள். நேரத்தை சொல்லியாச்சு.
பேச வேண்டியது அவர்கள் கடமை, நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்கள் கடமை கைதட்டலாம், சிரிக்கலாம், வீட்டுக்கு போகணும்னு நினச்சிக்கினாலும் தப்பு இல்லை. ரெண்டு பேராக போங்க. குபீர்னு போய் என்னை பயமுறுத்தாமல் எல்லோரும் இருந்து கேளுங்க. ரொம்ப பேர் நிற்கிறாங்களே, இன்னும் கொஞ்சம் சேர் கூட போடலாமே. அம்மா கொஞ்சம் சேர் இருந்தால் போட சொல்லுங்க. அங்கேயும் கூட போட்டுக்குங்க. சில பேருக்கு அப்படி நல்லா காத்தாட கூட உட்காந்து கேட்கலாம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் பயப்பட, எப்போ வேணாலும் எந்திரிச்சு போகலாம். போகிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. வெறும் ஃபோனை எடுத்துக்காது அப்படியா அப்படின்ட்டு நீங்கள் கிளம்பலாம். அதில் இன்னும் 4 பேர் என்னையுமானே அப்படின்ட்டு கூட வருவாங்க. என்ன அங்கே இது பார்டரில் ஆளாக தேடுறாங்க வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு. அதனால் நேரம் சொல்லியாச்சு, உங்களுடைய கடமையும் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்படி என்ன பெருசாக அதில் இருக்குது? இந்த பாருங்க, மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்குமான வேறுபாடு என்னன்னா, மற்றவையெல்லாம் இறை உண்ணும் இனவிருத்தி செய்யும், அவ்வளோதான். நம்ம மட்டும்தான் படிப்போம், ரசிப்போம், சிரிப்போம். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் நாம் வாழ்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாழ்க்கை நமக்கு சிறப்பாக இருக்கணும்னா ரொம்ப நல்லா இருக்கணும். என்ன கஷ்டகாலம் அப்படின்னா, புதிய கண்டுபிடிப்புகள் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை இறந்துகிட்டு இருக்கோமோன்னு பயமாக இருக்குது. அதுவும் இந்த செல்ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாருங்க, இன்னும் 10 ஆண்டுகளில் ஒருத்தரோட ஒருத்தன் பேசுனான்னா தண்டனைன்னு வந்துடுமா, கிரைம். இப்போ இவர் உட்கார்ந்துருக்காரு, சார் நல்லா இருக்கீங்களா, போலீஸ் இங்கே பாருங்க என்கிட்ட பேசுகிறான். நான் பாட்டுக்கு செல்லில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட பேசுகிறான். அவர் உடனே என்னை கைது பண்ணி கூப்பிட்டு போகலாம். இது வரப்போதுக்குறாங்க. இது எங்கே வந்திருக்கு தெரியுமா? ஜப்பானில் யாராவது இன்னொருத்தர் தேவையில்லாமல் போய் பேசுனா அது வந்து சட்டப்படி குற்றம்ங்கிற மாதிரி இருக்கான். அதுக்கு மேலே என்னன்னா, யாரோடையும் பேசாதனால கல்யாணங்களே அதிகமாக இல்லைங்கிறாங்க. நான் ஜப்பான் போயிருந்தேங்க, அப்போது ஒரு ஆச்சரியம் கேள்விப்பட்டேன். என்ன தெரியுங்களா? இளைஞர்களை, இளம்பெண்களை நீங்கள் திருமணம் பண்ணிக்கங்கன்னு அரசாங்கம் காலில் விழுந்து கும்பிடுது. மாப்பிள்ளையும் பொண்ணு மாப்பிள்ளையும் தான் காலில் விழுந்து கும்பிடுவாங்க, இவங்க காலில் விழுந்து கும்பிடுறாங்க. அது மட்டும் இல்லை, கல்யாணம் பண்ணால் வீடு இலவசம், பிள்ளை பெற்றா கார் இலவசம், இப்படிலாம் சொல்லி பார்க்குறது. யாரும் அந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னு கேட்டால் இது பயமாக இருக்குது. இதில் இன்னொரு கஷ்டம் என்ன தெரியுங்களா? செல்லை இப்படி பார்த்துக்கிட்டே நடக்கிறது. முந்தாள் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் நேற்று இல்லை முந்தாள் பேசுகிறப்ப சொல்கிறாரு, 2 நாளைக்கு முதல்ல நான் செல்லை பார்த்துக்கிட்டே எங்கள் வீட்டுக்கு பதிலாக ஏற்ற வீட்டுக்குள்ளே போயிட்டேன். ஐயோ அப்புறம் அப்படின்னு நான் கேட்டேன். அந்த அம்மாவும் செல்லை பார்த்துக்கிட்டே எனக்கு ஹார்லிக்ஸ் போட்டு குடிச்சு நான் குடிச்சிட்டு வந்துட்டேன். அந்த அம்மாவுக்கு யாருன்னு தெரில, இந்த ஆளுக்கு யாருன்னு தெரில. ஒருவேளை வேணும்னு கூட போயிருப்பேன், சொல்ல முடியாது. ஹார்லிக்ஸ் தர்றாங்கன்னா சில பேர்கிட்ட வந்தோடனே கேளுங்க, காபி சாப்பிட்றீங்களா ஹார்லிக்ஸ் சாப்பிட்றீங்களான்னு கேளுங்களேன். இப்போ காபி சாப்பிட்றேன், போகிறப்ப ஹார்லிக்ஸ் சாப்பிட்றேன் அப்படி சொல்லுவாப்புல. ரெண்டையும் விட்டுறக்கூடாதுங்கிற மாதிரி. இப்போ இப்படியான பார்வைக்குள்ளே போயிட்டுருக்கு நம்முடைய மனசு. அதிலிருந்து மீறி வரணும், மனம் நல்லா இருக்கணும். வந்தவங்ககிட்ட முந்தியெல்லாம் அறிமுகப்படுத்துவோங்க. இந்த பாரு தாத்தா வந்திருக்காங்க பாரு, இவங்க தான் நீதிபதியாக இருக்காங்க. மாமா வந்திருக்காங்க பாரு, அவங்க வழக்கறிஞராக இருக்காங்க, அவங்க வந்து டாக்டர் இருக்காங்க. இப்படி அறிமுகப்படுத்திட்டு, நீ இது மாதிரி வரணும் தம்பி, நீ இது மாதிரி வரணும் பாப்பா அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு அறிமுகப்படுங்க பார்ப்போம், நம்மளை கொண்டுருவாங்க. எல்லாம் அங்கேருந்து இங்கே பேசாமல் போ சொல்லும் அப்படிங்கிறா. யார் பையன் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, டேய் எங்கள் மேனேஜர் வர்றாரா, கொஞ்சம் ஆட்ட போடாமல் இருக்கான்னு இருக்கார் சின்ன பையலை. அவன் வேணுமுன்னே குதின்னு குதிச்சு அவர் வரவுமே கேட்டிருக்கான், இவர் தானேப்பா அந்த லூஸ் மாமா அப்படின்னு கேட்கான். இல்லைடா இல்லைப்பா நீ சொன்னில. அவருக்கு எப்படி இருக்கும், அவருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மற்றவருக்கு பேசணும், படிக்கணும், படித்ததை பேசணும். இதுக்கு தான் நமக்கு புத்தக திருவிழாக்கள். ஒரு படம் பார்த்துட்டு வந்து 4 பேர்கிட்ட கதை சொல்லிக்கிட்டே இருப்போங்க. வெளியூரில் படம் பார்த்ததுக்காக சொல்லுவோம். செகண்ட் ஷோ போயிட்டு நிலாவளிசத்தில் பேசிக்கிட்டே வருவோம். இப்போ என்ன எதை எடுத்தாலும் செல்லில் போட்டும் பேசிடுறோம், அவ்வளோதான். இப்போ இதுதாங்க
இதான் தலைப்பு, இதான் பேச போகிறோம், நேரம்லாம் சொல்லியாச்சு. இதோ பட்டிமன்றம் தொடங்குகிறது. அப்புறம் இன்ன வரைக்கும் என்ன செஞ்சீங்கன்னு கேட்கக்கூடாது. இன்றைக்கு வரைக்கும் என்ன பண்ணோம்னா, இந்த கல்லை சூடேற்றணும். இதில் வந்து தோசை சுடுறதுனாலும் சுடலாம், சப்பாத்தி போடுறதுனாலும் போடலாம். இப்போ ஓரளவுக்கு எல்லாம் தயாராக இருக்காங்க. உங்கள் 4 பேரை நம்பி இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஒப்படைக்கிறேன், சரியா? கடைசியில் நம்ம 4 பேர் மாத்திரம் உட்காந்துருக்கப்படாது. சரி, எல்லாரும் நன்றி. சேர் போட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சேர் போட்டாங்க. எல்லா இடத்துலையும் இருக்க இந்த பக்கம் நிற்கிறாங்க. சொன்ன உடனே 2 பேர் கிளம்புறாங்க. சும்மா உட்காருங்க, நல்ல விஷயத்தானே சொல்கிறான். பரவாயில்லையே, நான் சொன்னபடியே 2 பேராக போகிறாங்களே. போய் 2 பேரை கூப்பிட்டு வரணும். அப்படின்னா தான் வெளியே விடுவோம். வீம்புக்குன்னு எந்திரிச்சு போகிறத பாருங்க. நீ பேசிக்கிட்டே இருமா அப்படின்ட்டு. சரி, மனிதப்படுறது இப்போ ஒரு லகுவாயிருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த மனசு லகுவாயிருக்கும். ஏன்னா 1000 துன்பங்கள் இருக்குங்க. அதே நினச்சிட்டு இருந்தோம்னா கஷ்டம்தான். வந்தால் நோண்டி இருப்பாங்க. அது மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் நோய் இப்போ மறப்புங்க. கலையாலும் கல்வியாலும் எழுத்தாலும் நல்ல நகைச்சுவை தான் நாம் மறப்புங்க வச்சுக்கலாம். எட்டாலும் ஒரு மனுஷன் சிரிக்க வைக்க முடியாது. சில பேர் ஃபேஸ் இருக்கும், எந்த நாளையே பேசாமல் உட்காந்துட்டாங்க. அதை கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்காக தான் நாம் அந்த முயற்சி பண்ணுறோம். நான் 2 நாளைக்கு முதல்ல ஒரு இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு 99 வயசு ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காரு, அந்த வயசுலேயும் பேசுகிறார் நல்லா. மகனை கூப்பிட்டுறாரு. அப்படி நின்றுருக்கா வந்து, அப்பா சொல்லுங்கப்பா, பத்து சொல்ல நினச்சி, என்னப்பா நீ 8வது படிக்கிறப்ப, எப்பா அது நீ 8வது படிக்கிறப்ப கணக்கு பேப்பர் கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சு இல்லை, எப்பா பேசாமல் படுப்பா, இருக்கிற தொல்லை பத்தாதுன்னு இல்லை சொல்லு, அதில் 90 மார்க்குன்னு போட்டுருந்துச்சுல்ல, அந்த சைபரை நீ தானடா போட்ட அப்படின்னு இருக்காரு. எப்பா பேசாமல் படுப்பா, பேசாமல் இருப்பான். இல்லை நீ உண்மையை சொல்லு, சைபரை நீ தானே போட்ட, இது எதுக்கு நேரம் சுற்றுவேன், சைபர் நீ தானே போட்ட. அவன் சொன்னான், எப்பா சைபரை நான் போடலப்பா, அந்த 9 தான்ப்பா நான் போட்டேன் அப்படின்னு. அந்த கிழமை என்ன நினச்சிருக்காரு, இவன் 9 மார்க்காவது வாங்கியிருக்கான், சைபர் தான் போட்டான்னு நினச்சா அந்த மக்கள் அதுவும் வாங்கலை. ஆனால் அவன் உண்மை சொல்லியிருக்கான். எப்படி சைபர் போடல. இப்படி ஒரு உண்மையான வேணும் நமக்கு. எல்லாருக்கும் சந்தோஷமாக பேசி இதே அளவு கூட்டத்தை எனக்கு கொடுக்கணும். சிதம்பரம் பேராசிரியர் சொற்சிலம்பர் சிதம்பரம் அவர்கள் வருகிறார். மனித மனத்தை மென்மைப்படுத்துவது இலக்கியமே என்று பேச வாங்க. எடுத்த காரியம் யாவெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்க, விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி. ஒரு அருமையான புத்தக திருவிழாவில் ஒரு அருமையான தலைப்பிலான பட்டிமண்டபத்தை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் போற்றுதலுக்கும் பெரு வணக்கத்திற்கும் உரிய நடுவர் பெருந்தகையவர்களே, என்னுடைய அணியின் சார்பாகவும் எதிரணியின் சார்பாகவும் பேசுவதற்காக வருகை தந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, இந்த உலகம் வசிப்பதற்காக மட்டுமல்ல வாசிப்பதற்காகவும் தான் என்பதை ஒரு மிகப்பெரிய கூட்டமாக அமர்ந்து உறுதி செய்து கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, நிகழ்வை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்திருக்கிற அலுவலக பெருமக்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்ந்து, ரொம்ப ஒரு அருமையான ஒரு தலைப்புங்க. வன்மனத்தை மென்மனமாக மாற்றுவது கலையா இலக்கியமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. சுருக்கமா மனசை மென்மைப்படுத்துவது. நடுவர் அவர்களே, நீட்டமா பேசினா உடனே பயமா இருக்கும் சில பேருக்கு. அதுக்கு தான் மைக் பாரதியா கொஞ்சம் பாத்துங்க, அதே மாதிரியே வைங்க. இப்போ இது இல்லை பேசலாம் போயிடுச்சு, கொஞ்சம் பாத்துங்க. நடுவர் அவர்களே, அப்போ ஒரு விஷயம் புரியுது நமக்கு, மனுஷ மனசு இப்ப ரொம்ப வன்மையா இருக்கு அப்படிங்கிறது புரியுது. மென்மையா இல்ல இல்ல, அதுக்கு முக்கியமான காரணம் இந்த செல்போனு அப்படின்னு வேற சொல்லியிருக்கீங்க. சொன்னேன், சும்மா சொன்னேன். நீங்க நடுவர்களே, கொஞ்சம் கழிச்சு எனக்கு போன் வந்தாலும் வரும், நான் என்ன பண்றது? நடுவர், ஒரு ஆச்சரியமான ஒரு குறிப்பு இருக்கு. நம்முடைய இந்த இலக்கியம் இருக்கு இல்லைங்களா, இந்த இலக்கியங்கள் அரக்கர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அரக்கர்லாம் எப்படி இருக்கணும், ஒரு 10 தலை இருக்கணும், 20 தோள்கள் இருக்கணும், கூர்மையான நகங்கள் இருக்கணும், இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆனா உண்மையிலேயே அரக்கர்கள் அப்படி இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அப்போ உண்மையிலே யார் அரக்கர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரக்கர்கள்ட்ட ரொம்ப உயர்ந்த ஒரு பண்பு இருக்குங்க.
மனிதர்களாலையும் தேவர்களாலையும் கூட முடியாது. அது அரக்கத்திலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். அரக்கர்கள் என்ன செய்வாங்க, ஏதாவது ஒன்றை பெறுவ முடியும்டா மிக கடுமையாக தவம் செய்வாங்க. அவங்க மாதிரி தவம் செய்ய முடியாது. தவம் செஞ்சு வரம் வாங்குவாங்க. வரம் சாதாரணமா வாங்க மாட்டாங்க. எப்படி வரம் வாங்குவாங்கன்னா, மரணமே இல்லாத வாழ்வு, 1000 வருஷம் வாழ்றது, நினைக்கிறதெல்லாம் செய்யறது, இப்படி கடுமையா தவம் செய்து வரம் வாங்குவாங்க. ஆனா என்ன பிரச்சனை தெரியுங்களா, அந்த வரத்தையே அவள் சாபமாக மாத்திக்குவாங்க. இதுதான் பிரச்சனை. வரத்தால ஏற்படுற ஆணவத்தால ஆடுவாங்க, ஆண்டவனால அவங்க முடிவு பண்ணலாமா? அரக்கர்கள் என்பவர்கள் 10 தலை 20 தோள்கள் இல்ல. யார் ஒருவர் தனக்கு கிடைக்கிற வரத்தை சாபமாக மாற்றிக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்துணை பேரும் அரக்கர்கள். இந்த முடிவுக்கு வந்துடலாம் இல்ல? இப்ப நினைச்சு பாருங்க, செல்போன் இந்த நூற்றாண்டுடைய பெரிய வரம். ஆனா இந்த செல்போனை இதை ஏன் சரி பண்ணும்? கலை சரி பண்ணும், இலை சரி பண்ணுமான்னு கேட்டா ஒரு சமூகத்துக்கு கலை பொழுதுபோக்கு கேள்வி கேட்டீங்கன்னா இருக்கிற மனத்தை பொழுதுபோக்கு பழுதுபாடுதான் முக்கியம். அதை செய்கிற ஆற்றல் இலக்கியத்திற்கு மட்டும்தான் உண்டு என்பதுதான் எங்களுடைய வாதம். நடுவர்களே, நாங்க கலையில இயல்பாக ஒரு சிக்கல் இருக்கு. பல நேரங்கள்ல கலை என்பது ஒரு போதை, இலக்கியம் என்பது வாழ்வதற்கான பாதை. நீங்க அளவுக்கு அதிகமா போதை அதிகமாகிற பொழுது நல்லது கூட கண்ணுக்கு தெரியாது. நான் ஒரு உதாரணம் சொல்லவா? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்சு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு படம் வந்ததுங்க. ரொம்ப அருமையான படம். மஞ்சள் அரைத்தாயா நாற்று நெட்டாயா இல்லையா, அருமையான ஒரு படம். அந்த படம் தியேட்டர்ல ஓடுதுங்க. தியேட்டர்ல ஓடி மக்கள் அந்த காட்சியெல்லாம் பார்க்கறாங்க. அந்த காட்சியுடைய படத்தோட கடைசி காட்சி வீரபாண்டிய கட்டபொம்மனை வெள்ளக்காரங்க தூக்குல போடுறது. கொஞ்சம் பேர் மக்கள் படம் பார்த்துட்டு வெளியில வர்றாங்க. அதுல கொஞ்சம் பேரு எம்ஜிஆர் ரசிகர்கள். ஒரு நிருபர் போய் கேட்டார், படமெல்லாம் பார்த்தீங்களே எப்படி இருந்தது, சிவாஜி எப்படி நடிச்சிருந்தார்? உடனே அவங்க சொன்னாங்க, சிவாஜி ரொம்ப நல்லா தான் நடிச்சிருந்தார், ஆனா எங்க புரட்சி தலைவர் படம் இப்படி இருந்தார், படம் இப்படி இருந்திருக்கார். உடனே நிருபர் கேட்டார், எப்படி இருந்திருக்கும்? என்ன பதில் சொன்னாங்க தெரியுங்களா? சிவாஜி கணேசன் நடிச்சதுனாலதான் வெள்ளக்காரன் சிவாஜி கணேசன் தூக்குல போட்டான். எங்க புரட்சி தலைவர் நடிச்சிருந்தா எங்க புரட்சி தலைவர் வெள்ளக்காரனை தூக்குல போட்டிருப்பார். இப்ப உங்களுக்கு விஷயம் புரியுதா? அப்ப கலையில நீங்க ரொம்ப ஆழமா ஈடுபட்டு போறப்ப அது சில சமயம் போதையாக மாறிடும். அப்படி போதையாக மாறுகிற பொழுது எது சரி எது தவறானது என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் கூட இல்லாததாக மாறிடும். ஆனா இலக்கியம் அப்படி இல்லைங்க. இலக்கியம் எப்பவுமே அது போதை அல்ல. இலக்கியம் நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிற ஒரு அருமையான பாதையாக இருப்பது. இவ்வளவு ஏன், இப்ப நடுவர் அவர்கள் பேச்சுத்துறையில ஒரு பெரிய கலைஞர். நான் இல்லைன்னு சொல்ல, என்னங்கய்யா பேச்சுத்துறையில ஐயா பெரிய கலைஞர். இது ஏன்டே இல்லைன்னு கேட்டா நான் நல்ல ஆமான்னு சொல்ல தெரிஞ்சேன். ஐயா நடிப்பு துறையில பெரிய கலைஞர் நீங்க. அது யாரு? ஆமா, எத்தனை சினிமா நடிக்கிறீங்க? சரி சரி. சிங்கப்பொண்ணுல ஒவ்வொரு தேடி போறீங்கல்ல, சின்ன குழந்தை கூட ஓடி வந்து உங்களை சிங்கப்பொண்ணுல பார்த்தேன்னு சொல்லுதா இல்லையா? சிங்க பெண்ணை அழகா பாக்குதுல. அப்ப நீங்க பேச்சு துறையில நல்ல கலைஞர், நடிப்பு துறையில நல்ல கலைஞர். ஆனா பேச்சு துறையிலும் நடிப்பு துறையிலும் நல்ல கலைஞனாக வெற்றி பெற வேண்டுமானால் இலக்கியம் படித்தால் தான் முடியும் என்பதற்காக தினம்தோறும் இலக்கியம் படித்துக் கொண்டும் இருக்கிற கலைஞர் இல்லையா நீங்க? வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு கலைஞனாக கூட வெற்றி பெற வேண்டுமானால் அதற்கு இலக்கியம் ரொம்ப அடிப்படை. சிவாஜி கணேசன் பெரிய நடிகருங்க. ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அருமையான வசனம் என்கிற இலக்கியம் இல்லாமல் சிவாஜி கணேசன் நடிச்சிருந்தா ஜெயிச்சிருக்க முடியுமா? அவரே சொல்றார், நான் என் வாழ்நாளில் வெற்றி பெற்றதற்கு நான் மிகப்பெரிய அளவிற்கு நான் கடமைப்பட்டிருப்பது முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு என்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சொல்றார். அப்ப நீங்க கலையில் வெற்றி பெற வேண்டும் என்றாலும் கூட அதற்கு இலக்கியமாக இருக்கிற வசனமும் அதை தருகிற ஒரு இலக்கியவாதியும் இல்லாமல் நீங்கள் வெற்றி பெறுவது என்பது சாத்தியமே இல்லை. நடுவர்களே, இலக்கியம் எல்லா நேரத்திலும் மனிதனுக்கு கை கொடுக்கும். சில கலைஞர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்து
சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற பொழுது கூட இலக்கியம் தான் கை கொடுக்கணும். உதாரணம் சொல்லவா? ஐயா, திருநெல்வேலி பக்கத்துல மணியாட்சி ஒண்ணு இருக்குல்லங்கய்யா, வாஞ்சிநாதன் ஆஸ்துரைய சுட்டு கொன்ன இடம் இல்லையா? அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பிரச்சனையோட ரொம்ப தொடர்புடையவர் அப்படின்னு வாவேசு ஐயர்கிட்ட ஆங்கிலேய அரசு பிரச்சனை பண்ணுது. அவர் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார். எனக்கு நேரம் இல்லைங்கிறதுனால வரகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர். ஏன்னா வாவே சொன்னா யாருக்கும் தெரியாது, ஊவே சானாலும் யாருக்கும் தெரியாது. அதனாலதான் சொல்லிருக்கேன், விலைக்கு சொல்லி போடுங்க. நடுவில் அப்ப அவர் நிறைய பிரச்சனைகள், நேரம் இல்லைங்கிறத பிரச்சனைகளை சொல்ல முடியல. அப்ப அவர் என்ன யோசிக்கிறார், இவ்வளவு பிரச்சனைகள்ல இருந்து நான் வெளியில வர்றதுன்னா என்ன பண்ண முடியும்? அப்ப அவர் எழுதுறார். அவர் தான் மங்கையர்க்கரசியின் காதல் எழுதினார். முதல் சிறுகதை எழுதினவர் அவர் தாங்க. அவர் தான் குளத்தங்கரை அரசமரம் மங்கையர்க்கரசியின் காதல். தமிழ் இலக்கிய உலகில் சிறுகதைக்கு வித்தர். இப்ப இது ஒரு ஐஏஎஸ் கொஸ்டின் போய் பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டடி ஆஃப் கம்பராமாயணா அப்படின்னு ஒரு அருமையான நூல் எழுதினார். கம்பராமாயண ரசனை. ஐயா சொன்னது ஒண்ணு. நடுவர் அவர்களே, அவர் எழுதுறாருங்க, நூல் எழுதிட்டு கீழே அவர் நூல் எழுதுகிறார். ஆங்கில ஏகாதிபதியுடைய பிரச்சனைகளால் மனம் நொந்து போய் நான் இதில் எப்ப வெளிவருவது என்று நான் யோசித்த பொழுது நான் ஒரு படிப்பாளியாகவும் படைப்பாளியாகவும் என்னை மாற்றிக்கொண்டேன். இந்த வேலை நான் என் மனத்தை பண்படுத்தி என் வாழ் மேன்மைப்படுத்தியது, சிற பாதையை எனக்கு செம்மைப்படுத்தியது என்று அவர்களே சொல்லுகிறார்னா, மனம் சில நேரங்களில் பிரச்சனைகளுக்கு உள்ளாகிற பொழுது அதிலே இருந்து நீங்கள் வெளியே வெற்றி பெற வேண்டுமானால் இலக்கியம் பிடிக்காமல் அது இல்லை. சொல்றேங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச சகாபாரதம் கிருஷ்ணன், அது ஒரு காட்சிங்க. ஓட்டுறது கிருஷ்ணா, கடவுள் அவதாரம். தேல நிக்கிறது இந்த உலகத்தில் வில்லாற்றலில் அவனுக்கு இணையானவன் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு மிகப்பெரிய கலைஞனாக இருக்கிற அர்ஜுனன் இல்லையா? ஆனா அவனுக்கு மனதுல பிரச்சனை வருது. அவனுக்கு என்ன பிரச்சனை? வில்ல கீழே போட்டுட்டு நிக்கிறான். ஏன்னா எழுத்த மாதிரி நிக்கிறவர் துரோணாச்சாரியார் நிக்கிறார், ஏத்த மாதிரி நிக்கிறவர் பீஷ்மர் நிக்கிறார், ஏத்த மாதிரி யார் நிக்கிறார்? கிருபாச்சாரியார் நிக்கிறார். நான் என்னுடைய நட்புகளையும் என்னுடைய உறவுகளை விட்டுத்தான் இந்த போரில் வெற்றி பெற வேண்டால் இந்த போர் எனக்கு இல்லை என்று வில்ல கீழே அர்ஜுனன். அந்த நேரத்துல கிருஷ்ண பரமாத்மா எவரிய கலைஞனாலும் புள்ளங்குழலை எடுத்து புல்லாங்குழல் வாசிக்கல, வாசிச்சு நடந்து இல்ல. அவர் 11 வகை நாட்டியங்கள்னு ஆடல. நடுவர் அவர்கள் இந்த நேரத்தில் அவர் பகவத்கீதை என்கிற இலக்கியத்தை சொன்னதால் தான் குருச்சேத்திர போர்க்களத்தில் தர்மம் பெற்று நேரத்தில் ஒரே செய்தியோடு நிறைவு செய்கிறேன். இலக்கியத்திற்கு இப்ப படிக்காதவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்லாம் ஒரு கேள்வி கேட்பாங்க. உன்னை ஞாபகம் வச்சுங்க, இலக்கியத்திற்கு மொழி இல்லைங்க. படிக்க ஆர்வம் சொல்லவா வெளிநாட்டு அவருடைய மொழி தமிழ் இல்ல, தமிழ்நாட்டை சேர்ந்த இல்ல, அவங்க வந்து பரப்புவதும் இல்ல. தமிழ் படித்திருந்த ஒரு விஷயம் சொன்னார், உலக எல்லாவற்றையும் படித்தவுடன் மனதைக்கக்கூடிய திருவாசகத்திற்கு இணையாக இந்த உலகத்தில் வேறு உள்ளவே இல்லை. அவருடைய ஆசை பார்க்கிற போல திருவாசகன் ஆங்கிலத்திற்கு நினைக்கிறேன் அது வரைக்கும் நான் உயிரோட செய்வது என்பதை அந்த லட்சியமே அதே மாதிரி திருவாசக மொழிபெயர்க்கிறார். அவர் எப்பொழுது கடிதம் திருவாசகத்தை பாட்டை எழுதாமல் எழுதுறது, அவர் 2 வரி தண்ணி கரைந்துரிய அந்த பாடலை கரைத்து விடும் இலக்கியம் நடுவர் இப்படி நிறைவு செய்கிறேன். இத ஒருத்தர் கேள்வி கேட்டாருங்க. இங்க பாருங்க, வேதம் பெருசா திருவாசகம் பெருசா? ஒருத்தர் கேள்வி கேட்டார். வேதம் நெல்லின் விழிநீர் நெஞ்செக்குரிய நிற்பவரை காண்கிறோம். வேதம் சொன்னா தண்ணீர் கரைந்துருகி மனசு மென்மையாகி நிற்கிற இந்த உலகத்துல பார்க்க முடியாது. திருவாசகம் இருநாள் ஓதின் கண் மனமும் கரைந்துருக தொடுகேணிய சுரந்து நீர்வாய அன்பர் ஆகினர் என்று மண்பதை உலகில் மற்றையர் இலவே என்று சுப்ராச சுவாமிகள் திருவாசகத்தின் பெருமையை பேசுகிறார் என்றால் நடுவில் இப்படி நான் நிறைவு செய்கிறேன். கலை வேண்டாம் என்பதல்ல, கலை ஒரு குறிப்பிட்ட பார்ப்பது இலக்கியம் என்பது உயர் இடத்திற்கு எடுத்துச் சொல்வது என்று சொல்லி மனத்தை மிக மென்மையாக மாற்றுகிற ஆற்றல், வழிநடத்துகிற ஆற்றல் கலையை விட இலக்கியங்களுக்கு தான் உண்டு என்பதை சொல்லி நல்ல நன்றி பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். தெரிஞ்சது அவர் பேச்சில் இது ஒரு பொறை உண்டு பார்வதற்கு முதல்ல வாசனை நம்மளை ஈர்க்கும்.
அது மாதிரி அவர் என்ன பண்றாருன்னு ஆசிரியர் அண்ணா அப்படித்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவன் எப்படி இருந்தான்? நல்லவனா இருந்தான். அவனுக்கு என்னன்னா அவன் வரத்தை சாபமா மாத்திவிட்டான். நம்ம அப்துல் ரஹ்மானுடைய கவிதை ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, வரங்களே சாபங்களானால் தவங்கள் எதற்கு? இது என்னன்னு நான் விளக்கி உங்களுக்கு நான் அப்புறமே சொல்றேன். வரங்களே சாபங்களானால் தவங்கள் இங்கு எதற்கு? என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, சுதந்திரம் வாங்குற போது படாத பாடுபட்டு வாங்கினோம். அப்படி வாங்கின போது நாம் அதுக்கு எடுத்துக்கிட்ட முயற்சி தவம். அதன் மூலம் நமக்கு லாபம் கிடைச்சிருந்தா நல்லது, இல்லைன்னா என்னன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இன்னொன்று, அரக்கர்கள் கெட்டவர்களா இல்லைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? நாளைக்கு மாலை சூரியன் மறைவதற்கு முன்பாக கூப்பிட்டு தம்பகனுடைய மகனை கூப்பிட்டு அவங்கிட்ட சொல்லிட்டு வா, நம்ம தர்ம முறைப்படி போர் செய்யணும். அதான் பீமன்னா, டேய் இவன் கூட நல்லவன்டா துரியோதனை, நீ தாண்டா கெட்டவன் அப்படின்னா. அறவுயர்த்தோன் கொடுமையினும் உரசுயர்த்தோன் எனது அருளுக்கு அஞ்சினேன் அப்படிமா. இப்போ அந்த போனாங்க கடற்கரை, இப்படி எங்கள் பெரியப்பா சொல்ல சொன்னாருன்னு சொன்னான். போடா அரைக்கு மகனே அப்படின்னாங்க துரியோதனை. அவன் சொன்னா, டேய் நான் அரைக்கு மகன் ஐயா, ஆனால் நாங்கள் எங்கள் அன்னிமார்கள் சேலையை பிடிச்சிருக்க மாட்டோம்யா, நாங்கள் கூட பிறந்தவங்களை அரக்கு மாளிகை வச்சு கொல்ல மாட்டோம்யா, உடன் பிறந்தவர்களுக்கு சாப்பாட்டில் விஷம் வச்சு கொடுக்க மாட்டோம்யா, யார் அரக்கன்னு நீ முடிவு பண்ணியா சொல்லிட்டு போகிறாங்க. எவ்வளவு அருமையான விஷயம் பாருங்க. மனம் சில நேரங்களில் பேதலிக்கும் போது அதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இலக்கியம்தான் வேண்டும். ஜி போப் பற்றி சொன்னார், திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். நான் அவருடைய கல்லறைக்கு போயிட்டு வந்தேங்க. அதில் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை கூட்டிகிட்டு போன நண்பர் அவர் ரொம்ப ஆர்வம் இதில் ஒவ்வொருத்தையாக ஃபோன் பண்ணிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆமாம் ஐயா வந்திருக்காரு, அவரை கல்லறைக்கு கூட்டி போயிட்டுருக்கேன். நான் ஜி போப் நடுவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம் அவர் தான் கேட்டார், கல்லறைக்கு போகணும்னாரு, நான் கூட்டு போயிட்டு இருக்கேன். ஜி போப் நடுவில் நான் சொல்கிறேன், நீ என்ன வேணாலும் சொல்லிக்கணும்னு அவர் ஆர்வத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப அழகாக சொன்னார் ஜி போப் அவர்கள். ஒரு இலக்கை எடுத்துக்கொண்டால் உயிர் பிரியாதுன்னார் பாருங்க, அது உண்மைங்க. அதுக்கு தான் நமக்கு இலக்கியம் வேணுங்கிறது. இலக்கு இருக்கிற வரைக்கும் நம்முடைய உயிர் அது சொல்லும்ல, வர்ற வரைக்கும் அப்படி உடம்புல உயிரை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படிம்போம்ல. ரொம்ப அழகான செய்திகளை சொல்லி இலக்கியத்தை கற்பதனுடைய நோக்கத்தை, அது உயிருக்கானது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. அவருக்கு நம்முடைய பாராட்டை சொல்லி இருக்கலாம். இருந்தாலும் கலை இல்லாவிட்டால் இந்த உலகம் இல்லை என்று பேச நாஞ்சில் நாவரசு அவர்கள், செல்லக்கண்ணன் அவர்கள் வருகிறார்கள். வருகின்றிருக்கிற ஐயா எங்களுடைய அருமை நண்பர் கணேசராஜா அவர்களுக்கு அன்பான பாராட்டை வணக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். படம் கொஞ்சம் தான் ஓடி இருக்கு, முதல் 2 ரீல் தான் போயிருக்கு. பேசும் கலையால் ஐயா, பேசும் கலையால் உலக தமிழர்களை ஆட்சி செய்து வரக்கூடிய மிகச்சிறந்த தமிழறிஞரும் எங்களுடைய வழிகாட்டியுமான சொற்களை விற்பனை செய்பவர்கள் மத்தியில் சொற்களை மக்கள் இதயத்திலே விதைத்து வரக்கூடிய ஐயா நடுவர் பெருந்தகை அவர்களே, இரு அணியிலும் வாதிடுவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, இந்த நல்ல நிகழ்வினை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட அத்தனை பெருமக்களுக்கும் அடியனின் முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அருமை பேராசிரியர் இலக்கியம்தான் எல்லாமே அப்படின்ட்டார். நான் இலக்கியத்துக்கெல்லாம் எதிரான ஆள் இல்லையா, இலக்கியம் வேணும், எதிரான ஆள் இல்லை. ஆனா என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க இலக்கியத்தை கூட இசையில கொடுத்து பாருங்க, இன்னும் நல்லா இருக்கும். எப்படி கொடுக்கணும்? இலக்கியத்தை இசையில் கொடுக்கணும். நீங்க அவரு மகாபாரதத்தை பற்றி சொன்னாங்கல்ல, கிருஷ்ண பரமாத்மா அவர் கீதா உபதேசம் சொன்னார் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதையே கடைசியில் நீங்க பாத்தீங்களா தெரியும். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதஸ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு இசையில கொடுக்கும் போது அது இன்னும் மெருகேறும். அதாவது நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ
ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, உடனே சங்க இலக்கியத்துல ஒரு பாட்டை பாடுங்க பாடுங்க, ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு விளக்கமும் தெரியாது, அது இன்னும் அழும். ஆனா அழுது கொண்டிருக்கக்கூடிய குழந்தைக்கு கையில ஒரு பொம்மையை கொடுங்களே, அப்படியே ஒரு பொம்மையை அசைச்சிட்டோம் அப்படின்னா, அழுகையை நிப்பாட்டும் அப்படின்னா, இதுதான் கலைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி சொன்னீங்கல்ல, ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, நடிப்புக்கு ஒரு பெரிய அகராதியே உருவாக்கியவர் அவர். மிகச்சிறந்த ஒரு அகராதி, அதாவது டிக்ஷனரி. சென்னையில அன்னை இல்லத்துல இருந்து போகும்போது சிவாஜி கணேசனா போவார். ஷூட்டிங் ஸ்பாட் அந்த செட்ல இருந்து வரும்போது சிவபெருமானா வருவார். அவருடைய நடிப்பு பார்த்தோம் அப்படின்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே அவருடைய நடிப்பை பற்றி சொல்றாரு. எல்லோருக்கும் கை நடிக்கும் கால் நடிக்கும், எல்லோருக்கும் கை நடிக்கும் கால் நடிக்கும், ஆனால் தம்பி கணேசன் வாயிலிருந்து போகக்கூடிய உமிழ்நீர் கூட நடித்து கொண்டே போகும் அப்படிம்பார். ஏன்னா ஐயா, சண்டை காட்சியில கைத்தட்டு வாங்கிடலாம், காதல் காட்சியில கைத்தட்டு வாங்கிடலாம், வசனம் பேசி கைத்தட்டு வாங்கிடலாம். ஆனால் நடந்தே ஒரு நடிகன் கைத்தட்டு வாங்கினான் அப்படின்னா உலகத்திலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தான். ஏன்னா அந்த காலத்திலே சொல்லுவாங்க, என்ன சிவபெருமானே வந்தாலும் சிவாஜி மாதிரி இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்களா. அந்த அளவுக்கு அவருடைய நடிப்புல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கியவர். வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல உள்ள அந்த வசனம் யாருக்காவது தெரியாத ஆட்கள் உண்டா சொல்லுங்க பாப்பா. அந்த வசனம் எப்படிப்பட்ட ஒரு வசனம்? கிஸ்தி திரை வரி வட்டி வேடிக்கை, வானம் பொழிகிறது பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் நிறைத்தாயா, நீர்பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா, நாத்து நட்டாயா, களை பறித்தாயா, அங்கே கொஞ்சம் விளையாடும் என்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, இல்லன்னா மாமனா மச்சானா மானங்கட்டவனே. எவ்வளவு அழகான துடிப்பு மிக்க வசனம். இத பேசாத மேடைகள் உண்டா? பேசாத உச்சரிக்காத வாய் உண்டா? அது ஈர்க்குங்க. இத பேசித்தான் சிவகுமாரே வாய்ப்பு கேட்டிருக்காரு. அப்ப பராசக்தி வசனம், சாக்ரட்டிஸ் வசனம், கட்டபொம்மன் வசனத்தெல்லாம் சிலபஸ் மாதிரி படிச்சுட்டு போய் பேசியிருக்காங்க. நடுவர் அவர்களே, கடவுளே கலையின் அம்சம் தானுங்க. கடவுளே அதான, கடவுளே கலையின் அம்சம் தானே. சிவபெருமான் கையில இசைக்கருவி இருக்கா இல்லையா? ஏன் கிருஷ்ண பரமாத்மா கையில புல்லாங்குழல் இருக்கா இல்லையா? கலைவாணியினுடைய கையில வீணை இருக்கா இல்லையா? கடவுளே கலையின் அம்சம் தான் ஐயா. இலக்கியம் ரெண்டாவது தான். அதாவது இது கலை எப்படிப்பட்டதுன்னு ஐயா, எல்லோருக்குமானது. பாமரனையும் படிக்க வைக்க முடியும், எல்லோருக்குமானது. ஆனா உங்க இலக்கியம் அப்படி இல்ல, படிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இன்னொன்னு சொல்றேன் கேட்டுங்க, ஒரு மாற்றுத்திறனாளிகள் கூட மனதை உருவ வைக்கணும் அப்படின்னா எது கலைதான் வேணும். மழை துளி மண்ணின் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருளாவி எல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம். வாழ்க்கை உயிரே கலைக்காக அர்ப்பணிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? எப்ப வசனம் பேசுறாரு எப்ப பாடுறாருன்னு தெரிய மாட்டேங்குங்க. அது ஐயா, இந்த வேகம் அதிகப்படும் போது அப்படி வரும் வரும். அதனாலதான் ராகமும் மாறுது. அதாவது ஐயா, இசைக்கு அடிமையாகாத உயிர்கள் உண்டா உலகத்துல? சொல்ல, இசை ஒரு பாட்டு எவ்வளவு மென்மையான, அதாவது கடுமையான விஷயத்தை கூட ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுக்கிற ஒரு இசை. அந்த இசை எங்க மனிதர்களை மட்டும் இல்லைங்க, எல்லா ஜீவராசிகளையும் ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு இசைக்கு. அந்த இசை இன்னைக்கு திரைப்படத்தின் மூலமாக வருது அப்படின்னு சொன்னா, இலக்கியத்தில் உள்ள செய்திகளை கூட நம்ம திரை இசை பாடல்களை எளிமைப்படுத்தி கொடுக்கும் போது அது எவ்வளவு அழகாக மக்களை போய் சேருது, மக்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குது. இன்னொன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது அது பழுது பார்க்குது. அதாவது பழுது பார்க்கறது எல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல, உடனடியாக பழுது பார்க்கிறது எது? உடனடியாக ஒரு மீட்பை கொடுக்கிறது எது? உடனடியாக ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது எது? உடனடியாக ஒரு ஆறுதலை கொடுக்கிறது எது? கண்டிப்பாக கலையா தான் இருக்க முடியும் ஐயா. பேசுங்கலை, நீங்க புத்தகம் போட்டிருக்கீங்க. நடிப்பு கலை, நீங்க நடிக்கிறீங்க. அதே மாதிரி எல்லா துறையிலையும் நீங்க இன்னைக்கு இருக்கீங்க. சமையல் கலை அற்புதமான ஒரு கலை, ஓவிய கலை அதோடவும் சிறப்பான ஒரு கலை, சிற்பக்கலை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பேர் அங்க வர்றாங்க அப்படின்னா என்ன தெரியுமா? ஐயன் வள்ளுவனுக்கு 133 அடியில கடல முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய இடத்துல ஐயன் வள்ளுவனுக்கு அற்புதமான ஒரு சிலை இருக்கு. 25 வருஷம் ஆச்சு வெள்ளி விழா கொண்டாடினாங்க. இப்பதான் நம்முடைய முதல்வர் அவர்கள் அந்த கண்ணாடி இழையிலால அந்த பாலத்தை இப்ப திறந்து வச்சு பெருமை சேர்த்தார். அதாவது திருவள்ளுவருடைய அந்த சர்ச் இருக்குல்லையே, அந்த சிலை பக்கத்துல இருந்து நம்ம விவேகானந்த பாறைக்கு வரலாம்.
அதுல என்ன ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? கட்டடக்கலைக்கு அற்புதமான ஒரு விஷயம் அங்க இருக்குங்க. உலக மக்கள் எல்லாம் பார்த்துட்டு போறாங்க. காந்தி மண்டபத்துக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா அவருடைய, அதாவது அக்டோபர் 2 தான் காந்தி மகான் பிறந்தார். அந்த அக்டோபர் 2 அவருடைய மண்டபம் இருக்கு பாருங்க. அவருடைய சிலை வடிவமைக்கப்பட்ட அந்த இடத்துல சிலைக்கு மேல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த செவத்துல, அதாவது அக்டோபர் 2க்கு அந்த சூரிய உதயம் அது வெளிப்படுங்க. சூரிய வெளிச்சம் இருக்குல்ல, அப்படி அழகா துவாரம் விட்டு அழகா வச்சிருக்காங்க. மிகச் சிறப்பான கட்டடக்கலை. இதெல்லாம் எங்க போய் பார்க்க முடியும்? இது நீங்க வந்து இலக்கியத்துல சொல்ல முடியுமா? இதை பார்க்கிறதுக்கு எத்தனை கோடி எத்தனை லட்சம் பேர் வர்றாங்க அங்க. அதாவது ஒண்ணு இல்லைங்க, தஞ்சை பெரிய கோயிலை மறக்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். எங்க தமிழர்களுடைய கட்டிடக்கலைக்கு மிகச் சிறப்பான ஒரு அடையாளமே நமக்கு அதானே. பார்த்த உடனே நமக்கு, அதாவது வானமே இல்லைங்கிறது மாதிரி பார்த்த உடனே ஒரு பூரிப்பு வருதா இல்லையா? பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வருதா இல்லையா? இது இலக்கியத்தில் கிடைக்குமா? அதுக்காக இலக்கியம் படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லல. எல்லோருக்குமானதுதான் கலை. அது சிற்பக்கலையாக இருந்தாலும் சரி, ஓவிய. ஐயா இப்போ நீங்க ஒரு மாணவன் கூட உங்களோட அழகா ஒரு படம் வரைஞ்சி உங்கள்ட்ட கையெழுத்து வாங்கினார் இல்லையா? எவ்வளவு அழகாக இருந்தது. சிற்பக்கலைக்கும் ஓவிய கலைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இப்போ வெறும் தாள் இருக்குல்ல, வெறும் தாள்ல ஓவியத்தின் மூலமாக சேர்க்க வேண்டிய வண்ணங்களை சேர்த்தால் அது ஓவியம். வெறும் பாறையாக இருக்கிறது. இந்த பாறைய தேவையில்லாததெல்லாம் நம்ம மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அது சிற்பமா மாறுது. இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்முடைய மனசுல தேவையில்லாத பாறை மாதிரி இருக்கக்கூடிய அந்த மனசுல தேவையில்லாததெல்லாம் ஒதுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய மனசு சிற்பமாக வரும். அதே மாதிரி வண்ணங்கள் சேர்க்கிறதுனால அது ஓவியம் வெளிப்படுறது மாதிரி சேர்க்க வேண்டியதை சேர்த்தோம் அப்படின்னா ஓவியம் மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமையும். இந்த ஓவியமும் சிற்பமும் இன்னைக்கு உலகம் முழுக்க இன்னைக்கு ஒண்ணு இல்லைங்க. அந்த காலத்துல பல்லவ மன்னனுடைய பேரே சித்திரகால புலி, சித்திரக்கார புலி அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெயரையே சிற்பத்திற்காக அந்த மனுஷன், என்ன அவர் அதுல ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடிய அந்த பல்லவ மன்னன் மகேந்திர பல்லவனுடைய பேரு, இன்னொரு பேரு சித்திரக்கார புலி. அந்த அவர் பேரே மாத்திக்கிட்டார் அப்படின்னு சொன்னா இந்த கலைக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒண்ணு இல்லைங்க, இப்போ கோலம் போடுறது எவ்வளவு அழகான ஒரு கலையா. பார்த்த உடனே ஒரு 2 நிமிஷம் இல்ல ஒரு 10 நிமிஷம் பாக்குறதுக்கு தோணுது இல்ல? அல்ல இப்போ நிறைய ஐயா கோலம் போடுற கலை இருக்குல்ல, அது மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயம். பரத கலை மிகச்சிறந்த மருத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. பரத கலையை நாம கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிறைய நோய்கள் நமக்கு இளமையிலே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதா. மிகச்சிறந்த மருத்துவம் பரத கலை. நாட்டிய கலை இன்னைக்கு ஒண்ணு இல்ல. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இலக்கியங்கள் இருந்து இல்லையா, இந்த இலக்கியங்களை தெருக்கூத்து மூலமாகவும் நாட்டிய நிகழ்ச்சிகளின் மூலமாகவும் கிராமம் கிராமமாக கொண்டு சேர்த்தது எது? நாடக கலை. இதுக்கு ஈடுணையாக சொல்ல முடியுமா? நாடகத்தின் மூலமாக தான் கொண்டு சேர்த்தாங்க. மகாபாரதம் எப்படி மக்களுக்கு தெரிஞ்சு? ஒரு கிராமத்து வாசிக்கு மகாபாரதம் எப்படி தெரியும்? ராமாயணம் எப்படி தெரியும்? ஏன் சங்க இலக்கிய நிகழ்ச்சிகள் எப்படி தெரியும்? இதையெல்லாம் கொண்டு சேர்த்தது தெருக்கூத்து மூலமாக. தெருக்கூத்து மூலமாக மக்கள் கொண்டு சேர்த்தாங்க. அதே மாதிரி நடன நிகழ்ச்சி மூலமாக கொண்டு சேர்த்தாங்க. நாடகத்தின் மூலமாக கொண்டு சேர்த்தாங்க. ஏன் நீங்க என்ன கிடைக்குதுன்னு கேட்டீங்கல்ல, ஒன்னு சொல்றாங்க. அதாவது ஹரிச்சந்திரன் எங்கக்கூடிய ஒரு நாடகம் தராங்க மகாத்மா காந்தி பார்த்தாரு. அந்த ஒரு நாடகம் தன்னுடைய வாழ்நாளில் இனி பொய்யே பேசக்கூடாது, உண்மையை மட்டுமே பேச வேண்டும் என்கக்கூடிய ஒரு உறுதியை எடுத்தார் அப்படின்னு சொன்னா ஒரு நாடக கலை எவ்வளவு மக்கள் மத்தியிலே எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கிறது என்று சொன்னால், நடுவர் அவர்களே, இலக்கியம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கலை என்று சொல்வது அவர் போதை அப்படின்னு சொன்னாரு. அது போதை, அது ஒரு விதமான போதையாக கூடவே இருக்கட்டுமே. போதைன்னா நீங்க நினைக்கிற போதை இல்லை இது, சரியா? நீங்க வேற ஏதாவது நினைச்சிட கூடாது. நீங்க நினைக்கிற அவர் என்ன போதைன்னு நினைச்சாரு அவர் நினைச்சது அவருக்கு தானே தெரியும். ஆனா எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுது. அவர் எதையாவது நினைச்சு சொல்லிருப்பாரு. சில பேரு அவ்வளவு போதை இதுல இல்லையே அப்படிப்பாங்க. அது என்னன்னு யாருக்குமே தெரியாது. அதாவது ஐயா, அந்த கலை உணர்வு இருக்குல்ல, இது உணர்வு ஆன்மா சார்ந்த விஷயம், இது உயிர் சார்ந்த விஷயம். இதுக்கு ஈடு இணையாக இதுக்கு பிறகுதான் நீங்க இலக்கியத்தை சொல்ல முடியும். ஏன்னா கலைதான் இன்னைக்கு உலகையே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. கலை மூலமாக, திரைத்துறை மூலமாகத்தான் முதலமைச்சர்கள் கூட நமக்கு கிடைத்திருந்தார்கள் அப்படின்னு சொன்னா இந்த கலைதான் வன்மனதை மென்மனதாக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற அன்பு வணக்கம் ஐயா. உண்டு. அருமை அருமை அருமை. ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு. நீங்க பேசுனத பாடி காட்டுங்க, சரியா போச்சு. இப்ப நான் ஜூன் மாதம் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு பற்றி
ஒரு பேராசிரியர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அது எப்படி பயன்படுத்துறதுன்னு நான் கேட்டேன். நான் தமிழ் வாத்தியார் தானே, எனக்கு அதிகமாக தெரியாதுல்ல. அவர் சிம்பிளாக ஒரு ஆப் இறக்கி முன்னாடி வச்சு ஒரு கவிதை சொல்லுங்களேன் அப்படின்னாரு என்னைய. சரி, வேற கவிதையை வேண்டான்னு நான் சின்ன பிள்ளையில் எழுதின ஒரு கவிதையை சொல்லிவிட்டேன். இதை பாட்டா மாற்றுமா அப்படின்னாரு. எப்படி பார்த்துவீங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு என்னென்ன கருவி வேணும்னு கேட்டார். ஒரு புல்லாங்குழல் இருந்தால் நல்லா இருக்கும்னே, அப்புறம் ஒரு வயலின், அப்புறம் மிருதங்கம். சரி, தபையெல்லாம் வச்சுக்கிடுவோம் அப்படி வச்சுக்கோங்க. நான் காசா பணமா, மேல் வாய்ஸா ஃபீமேல் வாய்ஸான்னு கேட்டார். அதில் ஒன்று இதில் ஒன்று போட்டு விடுங்களேன் அப்படின்னேன். நான் என்ன நினச்சேன், இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு வாரம் கழித்து கொண்டு வருவார்னு நினச்சேன். 13 செகண்டுங்க, 13 செகண்டு முடிச்சுட்டு நான் சொன்ன என் வாய்ஸ் இருக்குல்ல, அந்த வாய்ஸை 6 ராகத்தில் போட்டு குடிச்சு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு கலை அது. நான் போய் ரெக்கார்டிங் ரூம் போகல, சிங்கரை பார்க்கல, மியூசிக் இவங்களை பார்க்கல, ஆனால் அது பாட்டாக மாறி இருக்கிறது. இப்போ இதை கேட்ட உடனே எனக்கே அந்த பாட்டு பிடிச்சி போச்சு. எப்படி அது வரைக்கும் வசனமாக இருந்தது பாட்டாக மாறுற உடனே புது வடிவம் பெறுகிறது என்பதை அருமையாக சொன்னார். அதுக்கு உதாரணம், குழந்தை எப்படி அதை தாயினுடைய குரல் கேட்டு உறங்குகிறது. அதே போல இன்னும் சில விஷயங்களை சொன்னார். கடவுள் எப்படி இருக்காரு, அவரே கலை வடிவம் தான். புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் படித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவையும் வேண்டுவதை. ஞாபகம் வச்சுக்க, மனுஷனாவே பெறக்கூடாது அப்படிதான் சொல்லுவான். அவர் வேணுங்கிறாருங்க. ஏன் தெரியுமா, அந்த முகத்தில் ஒரு புன் சிரிப்பு இருக்குமா. குமிழ் சிரிப்புன்னு என்ன தெரியுங்களா, சிரிப்பு அடக்கிறதுங்க. அடக்கி பாருங்க, அவ்வளோ முகம் அழகாக இருக்கும். சில நேரங்களில் கணவன் நான் சமையல் பண்ணுறேன்னு சொன்ன உடனே சொன்னதோடு மட்டும் போய் வெறுங்க கையில் வெந்நீரை தூக்கி டொம்முன்னு போட்டு காலில் போட்டு ஒரு டான்ஸ் ஆடிடுவான். மனைவிக்கு சிரிப்பு தாங்க முடியாது, சிரிச்சா கொண்டு விடுவா அடி. அப்போ என்ன செய்வாங்கன்னா, முகத்தை இப்படி பிடிச்சிக்கிட்டு செவத்து பக்கம் திரும்பிடுவாங்க. அப்போ அவங்க முகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. அழகாக இருந்தா ஆமாம், அவருக்கு வெந்நீரை கொட்டின மாதிரி இருக்கும். இங்கே அப்படி அழகா அப்படி பார்த்து சந்தோஷப்படுறோம். அருமையாக சொல்லியிருக்காரு. அதனால கலை எல்லா வடிவத்திலையும் நம்ம ஈர்க்கிறது சொல்லியாச்சு. இப்போ ஆண்கள் பேசிட்டாங்க, பெண்கள் பேச வர்றாங்க. இனிமேல் கலகலப்பு அதிகமாயிரும். எப்படி, என்ன காரணம்னா, வீட்டு வாசலில் ஆம்பளை கல்லு பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்தா கூட ஒரு பிச்சைக்காரர் நம்ம கூட சோறு கேட்கறதில்ல. நம்மளை பார்த்துக்கிட்டே அம்மா தாயை நம்ம உட்காந்துருக்கோம்ல, மனுஷன் தானே. அம்மா தாயே, எவனாவது எப்பா பெரியப்பான்னு கேட்கானா? அதில் ஒருத்தர் அம்மா சோறு போடுக்கன்னு இருக்கான். உடனே அந்த ஆள் பொம்பளையா இல்லை அப்படின்னு இருக்காரு. நான் அது கேட்கலைங்க அப்படின்னு நான் அவன் பாருங்க எம்பு டக்கல்னு. சில பேர் பிச்சை தான் கேட்குறாங்கன்னு நினைப்போம். கேட்குற கேள்வி அருமையாக கேட்பான். என்கிட்ட ஒருத்தர் வாய் பேச முடியாத ஊமையா 5 ரூபா கொடுங்கன்னு கேட்டான். உங்களுக்கு புரியலை, பேசாமல் உட்காந்துருக்கீங்க. வாய் பேச முடியாத ஊமையா 5 ரூபா கொடுங்கன்னா நான் கொடுத்த பிறகு யோசிச்சு எப்படா கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவனே கேட்குறான். சரி, இப்போ அவங்க வர்றாங்க. நெல்லை கார்த்திகா அவர்கள் மனித மனத்தை மென்மைப்படுத்துவது இலக்கியம்தான் என்று பேச வருகிறார்கள். வாங்க. நல்ல பெற்றெடுத்த தாய் தந்தையையும் தத்தெடுத்த தமிழையும் வணங்கி போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களே, தகை சார்ந்த பேச்சாளர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, அத்துணை பேருக்கும் இனிய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்ற சம்பந்தரும், தன் பொருணை புனல் நாடு என்ற சேக்கிலாரும், பொன் திணிந்த புனல் பெருகும் பொருணை திருநதி என்று கம்பரும் சிறப்பித்த இந்த நெல்லை மண்ணிலே, என் சொந்த மண்ணிலே ஒரு அருமையான வாய்ப்பை பேசுறதுக்கு வழங்கிய நடுவர் அவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா, இந்த இடத்துல ஒரு அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. மனித வன்மனத்தை மென் மனதாக்குவது கலையா இலக்கியமான்னு சொல்லிட்டு. நடுவர் அவர்களே, இங்க நம்ம பட்டிமன்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி அழகா நடனம் ஆடுனாங்க. அவங்கள நடன கலைஞர்கள் என்று சொல்வார்கள்.
இப்ப பாடுனாங்க அப்படின்னா அவங்கள பாடல் கலைஞர்கள் என்று சொல்வார்கள். நாடகம் நடிக்கிறவங்களை நாடக கலைஞர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இலக்கியம் பேசுபவர்களை மட்டும்தான் அறிஞர்கள் என்று சொல்வார்கள்னு சொன்னா அந்த அறிஞராகக்கூடிய தகுதி இலக்கியத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பதுதான் எங்கள் அணியின் வாதம். சரி, எங்க அண்ணா முதல் வார்த்தை சொன்னாங்க, கலைஞன் இசையால பேசுறான். ஒரு இலக்கியத்தை கூட இசையால பேசினா அது இன்னும் நல்லா இருக்கும். கலைஞன் இசையால் பேசுகிறான், ஆனால் இலக்கியத்தில் ஒரு எழுத்தாளன் வாசகனிடம் இதயத்தால் பேசுகிறான் என்பதுதான் உண்மை. நடுவர் அவர்களே, கலை கடவுளின் அம்சம்னு எங்க அண்ணா சொன்னாங்க. கலை கடவுளின் அம்சமாக இருக்கலாம், ஆனால் ஒரு இலக்கியவாதி ஒரு எழுத்தாளர் நினைத்தால் ஒரு வாசகனை கூட கடவுளாக மாற்றும் அளவிற்கு அவர்களுடைய எழுத்து இருக்கும்னு சொன்னா அதுதான் இலக்கியத்தினுடைய சக்தி இல்லையா? கடவுளும் கந்தசாமி பிள்ளையை எழுதின ஊர் இல்லையா? நடுவர் அவர்களே, இலக்கியம் அப்படிங்கிறது அது ஆள் மனசுல இருக்கு. எங்க அண்ணா அவ்வளவு பிரஷர், ஏன்னா இவ்வளவு பிபி கலையை பத்தி பேசுறவங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறீங்க? அது ஒரு கலைமா, வேற ஒண்ணும் இல்ல. அத நீங்க அப்படி பாக்குறீங்க, அது கோபக்கலை. இப்படி கைய தூக்குறாரு, அப்படி கைய தூக்குறாரு. கலை இருந்தா மகிழ்ச்சி கிடைக்கும், கலை இருந்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் நடுவர் அவர்களே. ஆனால் இலக்கியம் தான் ஒரு மனிதனுக்கு நிம்மதியை தரும் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கல இல்லையா? இந்த பிப்ரவரி மாதத்துல ஒரு சிறப்பான நாள் வரும், பிப்ரவரி 14ங்க ஐயா. அதெல்லாம் எங்களை மாதிரி யூத்துக்கு தாங்க ஐயா, நம்மள மாதிரி யூத்துக்கு தாங்க ஐயா. ரெண்டுமே சிரிப்பாத்தான் இருக்கு. நான் என்ன செய்யறது? நீங்க உங்களை சொன்னாலும் சிரிப்பாத்தான் இருக்கு, என்னைய சொல்றப்ப ரொம்ப சிரிப்பா இருக்கு. ஊரே சிரிக்குது நம்மள பார்த்த. அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்லங்கய்யா, ஆபரேஷன் செய்யாமலேயே 2 இதயங்கள் இடம் மாறுதுன்னு சொன்னா அதற்கு பெயர் தான் காதல். நடுவர் அவர்களே, காதல் நடுவர் அவர்களே வா, காதல் கமா நடுவர் அவர்களே. ஆமா, நீங்க ஏதாவது இப்படி சொல்ல சில பேர் பேசிக்கிட்டே ஒரு எருமை மாடு நடுவர் அவர்களே, அப்போது ஒரு கழுதை நடுவர் அவர்களே, அதை சேர்த்து சொல்லக்கூடாது, முதல்ல சொல்லிடுறேன். ஆமா, நடுவர் அவர்களே நான் தான் கிடைச்சனா? காதலை பத்தி 1000 பாடல்கள் இசையில கொடுக்கலாங்க. ஆனா காதல சங்க காலத்துல நற்றிணையில குறிஞ்சி திணையில கபிலர் அழகா ஒரு பாடல்ல சொல்றாரு. தலைவி சொல்றாளா, என் தலைவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா, என்னுடைய காதலன் எப்பேற்பட்டவன் தெரியுமா, நின்ற சொல்லர் நீடு தோன்று இனியர். அடுத்த வரையில சொல்றா, தாமரை தன் தாது ஊதி மீமிசை சாந்தில் தொடுத்த தீம் தேன் போல. அவருடைய குணம் எப்பேற்பட்ட குணம் தெரியுமா, தாமரை பூவுல தேன் எடுத்து அந்த தேன் சந்தன மரத்துல கூடு கட்டுனா எவ்வளவு மனமாகவும் ருசியாகவும் இருக்குமோ அந்த மாதிரி என்னுடைய தலைவன் ரொம்ப குணவாதின்னு சொல்றான். இத சங்க காலம், இத சமகாலத்துல 90s கிட்ஸுக்காக நம்மளுடைய அருமை கவிஞர் பழனி பாரதி ஒரு கவிதையில கொடுத்தார். நடுவர் அவர்களே சொல்லுங்க. தண்டவாளத்தில் தலை சாய்த்து படுத்திருக்கும் ஒற்றை பூ என் காதல், தண்டவாளத்தில் தலை சாய்த்து படுத்திருக்கும் ஒற்றை பூ என் காதல், நீ நடந்து வருகிறாயா ரயிலில் வருகிறாயா? அடே அப்பா, இது அவங்களுக்கு தெரியுமாங்க? நடந்து வருகிறாய்னா ரோஜாவை எடுக்கலாம், ரயில்ல வந்தா ஏறிச்சு போகும். இப்போ என் நண்பர் தங்கமூர்த்தி ஒரு கவிதை எழுதியிருந்தார். இடுகாட்டிலிருந்து திரும்பி வரும்போது அங்கிருந்து வேலை பார்ப்பவர் என்னிடம் விசிட்டிங் கார்டு கொடுத்தார். அப்படியே பயமா இருந்துச்சு, வந்தா என்னை சந்திங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அவ்வளவுதாங்க கவிதை. இதுதாங்க இலக்கியம். இத 2K கிட்ஸுக்காக இதான் இலக்கியம். 2K கிட்ஸுக்காக தபு சங்கர் அழகா ஒரு கவிதை கொடுத்தாருங்கய்யா. காதல்ங்கிறது எப்பேற்பட்டது தெரியுமா, உனக்கு சமைக்க தெரியுமா துவைக்க தெரியுமா என்பது பற்றி எல்லாம் எனக்கு கவலையே இல்லை, உனக்கு காதலிக்க தெரியுமா? அவ்வளவுதாங்க ஐயா கவிதை. முடிஞ்சு போச்சா? இந்த கவிதையை உங்க அப்பாவுக்கு தெரியுமா அப்படி கேட்பாங்கல்ல. இந்த கவிதையை ஒரு கலைஞனோ ஒரு வாசகனோ வாசிச்சுட்டு அந்த நாள் முழுக்க உற்சாகமா இருக்கிறதுக்கு இந்த வரி உதவிப்படுதுன்னு சொன்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பை ஒரு நேசத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த இலக்கியம் உதவிப்படுதுன்னு சொன்னா, கலைக்கு இல்லாத மகிழ்ச்சி இலக்கியத்தில் இருக்கக்கூடிய வரிகளுக்கு இருக்கிறது. நடுவர் அவர்களே, இந்த பிப்ரவரி 14 காதலர் தினம் மட்டும் கிடையாதுங்க. புல்வாமா தாக்குதல்ல 40ற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் இறந்து போனார்களே, அந்த ராணுவ வீரர்களை நினைச்சு நம்ம எல்லாரும். ஒரு புது கவிஞன் தாங்க ராணுவ வீரனுக்காக அழகா ஒரு வரியிலங்கய்யா, ஒரே வரியில அவருடைய தியாகத்தை சொன்னான். மரணத்தை கூட
முன்பதிவு செய்து கொண்டவன் ராணுவ வீரன். அவ்வளவுதாங்க. ரிசர்வேஷன் முன்பதிவு செய்து கொண்டவன் ராணுவ வீரன். ராமாயணத்தை 2 வரியில சொல்லுங்கன்னு சொன்னாங்க. எங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி போணுமா? இலக்கியம் இருக்கு. 2K கிட்ஸுக்காக இலக்கியம் வேணுமா? இலக்கியம் இருக்கு. யாரு அந்த 2K கிட்ஸ்? அப்ப இருந்து சொல்லிட்டே இருக்காப்ல, எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அங்க உட்கார்ந்திருக்காங்க நம்ம பிள்ளைங்க, அந்த நின்னு ரசிக்கிறாங்க. அவர்தான் கை காட்டாரு, அவர்தானே கை தூக்குறாங்க பாருங்கயா. எந்திரச்சு கூட கும்பிடுங்கயா. சபாஸ், அருமை. 2K கிட்ஸ் வந்துட்டாங்க. 2 வரி கூட்டு வந்தீங்களா? நான் பேசுவேன், எந்திரச்சு கும்பிடு அப்படின்னு. 2 வரியில ராமாயணத்தை பத்தி சொல்லுங்கன்னு ஒரு புதுக்கவிஞன் கேட்டதற்கு அவன் அழகா சொன்னாங்கய்யா. புருவம் என்னும் வில் வளைத்தால் சீதை, அந்த வில் ஒடித்தான் ராமன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுங்க. புருவம் என்ற வில் வாலி கிட்ட, வாலிப கவிஞர் வாலி ஐயா கிட்ட சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய கோவலனை பத்தி ஒத்த வரியில சொல்லுங்கன்னு கேட்டதற்கு அழகாக சொன்னார், புகாரில் பிறந்தான், புகாரிலேயே இறந்தான். ஆகா, அருமை. பூம்புகாரில் பிறந்தான், முன்னாடி போட்டுக்க. பூம்புகாரில் பிறந்தான், புகாரிலேயே இறந்தான். இறந்தது மதுரை தான். இதுக்கு ஒருத்தர் அழகா சொன்னாருங்க, உண்மையில் மதுரை காண்டம் தான் புகார் காண்டம் அப்படின்னாரு. புரியுதா உங்களுக்கு? மதுரை ஏன்னா அங்கதான் புகார் கொடுக்குறாங்க இவன் மேல திருடன் சொல்லி. சொல்லுங்க. அதே வாலிப கவிஞர் வாலிதான் சொன்னாரு, கண்ணதாசன் மறைவிற்காக 2 வரியில் அழகா கவிதை எழுதினாங்க. கண்ணதாசன் இறந்ததற்கு காரணம் மது வருந்தியது, அதனை அறிந்து மது வருந்தியது என்று எழுதினார். மது வருந்தியது. எளிமையான வாசகத்தை, எளிமையா நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தை பதிவு செய்கிறவன் தானே இலக்கியவாதியாக இருக்க முடியும். நடுவர் அவர்களே, ஒரு அழகான ஒரு புது கவிஞர் அழகா இந்த உலகத்துல கொடுமையான விஷயம் வருமங்க. அது ஔவை பாட்டி சொன்னாங்க, கொடிது கொடிது இளமையில் வறுமைன்னு சொன்னாங்க. அத ஒரு புது கவிஞன் தன்னுடைய கவிதையில அவ்வளவு அழகா சொல்லியிருக்கான். டோரா பொம்மை வாங்க சொல்லி அழுகிறது குழந்தை, காருக்கு உள்ளேயும் காருக்கு வெளியேயும். டோரா பொம்மை வாங்க சொல்லி காருக்குள்ள அப்பா அம்மா கிட்ட ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. ஒரு டோரா பொம்மை வாங்கிக்க மாட்டீங்களா, எனக்கு பசிக்குதுன்னு காருக்கு வெளியில ஒரு குழந்தை அழுதுன்னு சொன்னா பாத்தீங்களா நடுவர்களே? எளிமையான வரியில இந்த உலகத்தின் வறுமையை கூட எடுத்துரைக்க முடியும்னு சொன்னா அது இலக்கியவாதியால் மட்டும்தான் முடியும். நடுவர் அவர்களே, கலைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எழுத்தாளர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எழுத்தாளர்கள் இருந்தால் இலக்கியம் இருக்கும், எழுத்தாளர்கள் இல்லாவிட்டாலும் இலக்கியம் இருக்கும் இல்லையா? அவர்கள் எழுத்துக்கள் வாசகனுடைய மனசுல இருக்கும். மறைந்த கவிஞர் நான் முத்துக்குமார் அப்பாவுக்கும் மகளுக்குமான ஒரு உறவை ஒற்றை வரியில சொன்னார். மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் தெரியும் முத்தம் காமத்தின் வகையை சாராதது என்று சொன்னார்கள். எவ்வளவு அழகுங்க ஐயா. உங்களுடைய நண்பர் கமலஹாசன் ஐயா நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வரிங்கய்யா, இந்த உலகம் ரொம்ப கொடூரமானது, காது குத்துறம் நடுவர் அவர்களே அடையாளம் இருக்குது, மூக்கு குத்துறம் அடையாளம் இருக்கு, இன்னைக்கு போலி மனிதர்கள் முதுகுல குத்துறாங்க சார், அடையாளம் இருக்கா? இப்ப இந்த உலகத்துல நானா வாழ்றது எப்படின்னு மரியாதைக்குரிய உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஒரு வரியில் பதிவு செய்தார். எத்தனை கடினம் இவ்வுலகில் நான் நானாய் வாழ்வதற்கு. எவ்வளவு அழகுங்கய்யா. நம்ம பார்த்து நம்ம 5வது நாள் புத்தக திருவிழால 5வது நாள் வண்ணதாசன் ஐயாவுக்கு பாராட்டரங்கம் நடந்தது. எங்க எஸ்ரா கிட்ட ஒரு பேட்டி எடுத்தாங்களா, எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா கிட்ட பேட்டி எடுக்கும் போது சொன்னாங்களா, எங்க ஒரு கலைஞன் இவ்வளவு சிறப்பாக ஒரு இலக்கியவாதிய நான் இந்த உலகத்துல பார்த்திருக்கேன்னு சொன்னா அது தான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? அவருடைய ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எஸ்ரா அவர்கள் இப்படி பதிவு செய்தார். யானை கூட்டத்தை கூட நம்மளால பார்க்க முடியுது, ஆனா மண்புழுவை தாங்கய்யா நம்மளால பார்க்க முடியல. இது எங்க கல்யாண்ஜி ஐயாவுடைய கவிதைங்கய்யா. மண்புழுவை பத்தி யாரால பேச முடியும்? மனிதநேயம் மிக்க ஒரு இயற்கை சார்ந்த ஒரு அன்பான ஒரு எழுத்தாளனால் மட்டும்தான் பேச முடியும் என்று சொன்னால் நடுவர் அவர்களே, ஒரு பண்பாட்டை சொல்லிக் கொடுப்பது கலை என்றால் ஒழுக்கத்தையும் மனிதனுக்கு சேர்த்து சொல்லிக் கொடுப்பதுதான் இலக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாதவியினுடைய அரங்கேற்று காதையில கூட நாங்க கலையை பத்தி அழகா இளங்கோவடிகள் சொல்லி இருக்காரு. ஆடல் பாடல் இசையே தமிழேன்னு சொல்லியிருக்காங்க. மணிமேகலை அப்படிங்கிற இலக்கியத்துல கூட ஒரு அழகிய பூங்காவை ஓவிய கலையா நாங்க காட்சிப்படுத்தி இருக்கோம்னு சொன்னா, நம்ம முண்டாசு கவிஞன் பாரதி பாஞ்சாலி சபதத்தை கூட திரௌபதி வஸ்திர புராணம்னு சொல்லி
சொல்லிட்டு ஒரு தெருக்கூத்தை தழுவிதான் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த உலகத்தில் கலை வாழ்வதற்கு கூட நிச்சயமாக இலக்கியம் தேவைப்படுகிறது. புத்தகம் படித்தவர்கள் எல்லாம் அறிவாளிகள் அல்ல, ஆனால் அறிவாளிகள் எல்லாம் நிச்சயமாக புத்தகம் படித்தவர்களே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு புத்தக கடையில ஒரு நாட்டுல புத்தக கடையை பூட்டவே மாட்டாங்களாம். அந்த உரிமையாளர் கிட்ட கேட்டாங்களாம், ஏன் புத்தக கடையை பூட்ட மாட்டீங்க, திருடிட்டு போயிட மாட்டாங்களான்னு கேட்டாங்களாம். அதற்கு அந்த உரிமையாளர் சொன்னாங்களாம், புத்தகம் படிப்பவர்கள் திருடுவதில்லை, திருடர்கள் புத்தகம் படிப்பதே இல்லை என்று சொன்னார்கள்னு சொன்னா, இலக்கியமா இருக்கட்டும், கவிதையா இருக்கட்டும், ஒரு வரியா இருக்கட்டும், ஒரு கதையா இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கும் போது நம்ம மனசுல ஒரு மலர்ச்சியையும் ஒரு கிளர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குதுன்னா, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு பண்ணிக்கிறேங்கய்யா. விட்டுற போறீங்களா? இல்ல சொல்லிட்டு தான் போவீங்க. எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அழகா ஒரு கட்டுரையில குறிப்பிட்டிருந்தாங்க. துரப்பாண்டின்னு ஒருத்தருங்க ஒரு பூக்கடை வச்சிருக்காரு. தினமும் கடையை சாத்தும் போது ஒரு 4 மாலைய வெளியில தொங்க விட்டு போவாராம். ஏன் அவருடைய நண்பர் கேட்டதற்கு சொன்னாரா, இல்ல நம்ம கிராமத்துல இருக்கிறோம், ஏதாவது துக்கம் நடந்துட்டுன்னு சொன்னா மாலைய தேடி அலையக்கூடாது இல்லையா, அதனால நான் வாசல்ல தொங்க விட்டுருக்கேன்னு சொன்னாங்க. அப்படின்னா நீங்க நினைச்சு பாத்துக்கோங்க, அந்த துரைப்பாண்டிங்கிறவர் மிகப்பெரிய பணக்காரர் கிடையாதுங்க. நான் 4 மாலைய துக்கத்துக்கு கூட கொடுத்துட்டு போனோம்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளன் பதிவு செய்கிறான் என்று சொன்னால், இந்த உலக வன்மத்தை கூட மென்மையாக மாற்ற முடியும். எதனால்? இலக்கியத்தால். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பா அழகா கவிதைகளை வரிசையா அடிக்கிட்டாங்க. அப்படியே அதுவும் பெரிய பெரிய கவிதையெல்லாம் கிடையாது. நற்றிணையில தொடங்கினாங்க. வாலி தொடங்கி முத்துக்குமார், அதே போல பள்ளி பாரதி, வரிசையா சொல்லி வண்ணதாசன் வரைக்கும் அப்படியே அழகா சொல்லிட்டு போன. கல்யாண்ஜியினுடைய கவிதைகளை பற்றி சொல்கிற போது அவ்வளோ அருமையாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்று. அதுவும் மண்புழுவை பற்றி சொன்னாங்கன்னு சொன்னீங்க பாருங்க, கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது. மனோன்மணியத்துலேயும் அப்படி ஒரு செய்தி வருதுங்க. மனோன்மணியம் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளையினுடைய மனோன்மணியத்தில் நடராசன் என்ற ஒரு பாத்திரம் வரும். அவன் அதுகிட்ட புழுவிட்டே பேசுவாங்க, நாங்கூழ் புழுவே நாங்கூழ் புழுவேன்னு அதோட பேசுவாங்க. அந்த வில்லன் கூட அவனை பற்றி சொல்றப்ப அவன் யார், அந்த புழுவோடு பேசுவானே அவனா அப்படின்னு கேட்பாப்புல. அப்படியான ஒரு ஆச்சரியமான செய்தியை இலக்கியத்தின் மூலமாக, அது புத்தகத்தை படித்தவன் என்ன பண்ணான், திருட மாட்டான், திருட படிக்க மாட்டான், முடிஞ்சு போச்சு. அப்படியே உள்டாவா மாற்றி போட்டால் கவிதை வந்துருச்சு. அழகா எடுத்து ஒவ்வொரு கவிதைகளும் சொல்ல 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 நமக்கு புத்தகம் வாங்கி படிக்கணும் போல ஒரு எண்ணம் ஏற்படுதுங்க. இப்போ பலர் கூட கேட்பாங்க, புத்தக திருவிழாவில் பட்டி பண்ணுற பேச்சுன்னு வச்சுக்கிட்டா அங்கே கூட்டம் வர, அப்படிலாம் இல்லைங்க. இங்கே கேட்ட உடனே போய் வாங்கின மாதிரி இருக்கணும். ஒரு நிமிஷம் அந்த அந்த புத்தகத்தை பார்ப்போமே. சொன்னாங்கல்ல வாலி, ராமாயணத்தை அப்படி எழுதியிருப்பாருங்க. அந்த சாபமாக கொடுக்கக்கூடிய ஒரு முனிவர் ஒருத்தர் வருவார். அவர் பேர் துர்வாச முனி. 24 ஹவர்ஸ்க்கு அதான் வேலை அவருக்கு. எவனை பார்த்தாலும் நாயா போ, அப்படி போ, இப்படி போனுக்கிட்டே இருப்பார். அவரை பற்றி வாலி சொல்லுவார், நாக்கு நுனியில் வேதம், மூக்கு நுனியில் கோபம் அப்படிம்பார். நமக்கு அதை சொல்லுவோம்ல, அவனுக்கு மூக்கு நுனியில் கோபம் வருதுடா அப்படிப்பாங்கல்ல, அதை அழகா எடுத்து சொல்லுவாங்க. ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறார்கள். பல அரிய செய்திகளை எல்லாம் நமக்கு எடுத்து செஞ்சார்கள். என்னுடைய இனிய நண்பர் கமல் பற்றின்னு சொன்னாங்க. அவருடைய கவிதையெல்லாம் தொகுத்து புத்தகமாக போட்டோம்னு நானும் பல முறை சொல்லிட்டேன், வரும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச ஒரு கவிதை என்ன தெரியுங்களா, அவர் ஒரு அருமையான செய்தி எழுதியிருந்தாருங்க. ஏ சூரிய பகவானே, சூரியனை பார்த்து எழுதுறாரு, ஏ சூரிய பகவானே, நீ குந்தி தேவிக்கு குழந்தையும் கொடுக்கிறாய், என் சோலார் வாட்சுக்கு சாவியும் கொடுக்கிறாய். எப்படி பாருங்க, எவ்வளவு அழகான புராணத்தையும் சயின்ஸையும் கொண்டு வந்த, அதாவது மெஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் இணைக்கணும்னு சொல்லல. சூரியபுத்திரன் யாருன்னா கர்ணன். குந்தி தேவிக்கு குழந்தையும் கொடுக்கிறாய், என் சோலார் வாட்சுக்கு சாவியும் கொடுக்கிறாய். யார் எழுதுறா? கமல் எழுதுறாருங்க. ஒவ்வொன்றையும் படிக்க படிக்க தான் நல்லா சொன்னால் நமக்கு ஒரு ஆற்றாமே எப்போ ஏற்படுது தெரியுமா? ஐயோ இதை படிக்கலையே, இதை படிக்கலையே, இதை அவர்கள் வருகிறார்கள். வாங்கம்மா. கலைதான் அப்படின்னு பேசுவதற்காக, மனித மனத்தை மென்மைப்படுத்துவது கலைதான் என்று பேசுவதற்காக, பாடுவதற்காக வர்றாங்க. வாங்க. நல்லா